வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது கியானுடைய சைராஸ். எஸ், கியானுடைய லேட்டஸ்ட் அடிஷன், லேட்டஸ்ட் ப்ராடக்ட் இதுதான். அண்ட் இது நீங்கள் சைராஸ்னு கூப்பிடுவீங்களோ சிராஸ்னு கூப்பிடுவீங்களோ அது உங்களுடைய இஷ்டம். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்களோ ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். ஆனால் சைராஸ் அப்படிங்கிறத அந்த பெயர் காரணம் கியா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சைராஸ் அப்படிங்கிறது க்ரீக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேமை அவங்க எடுத்து இந்த காருக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு அழகான கார், ஒரு அழகான ஐலாண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கியா வந்து இந்த சைராஸ் கொடுத்துருக்கக்கூடிய டேக் லைன் என்ன அப்படின்னா, இவால்வ்டு பை ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்கள் இப்போவே உங்களுக்கு டெலிவர் பண்ணுறோம் இந்த சைராஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன ஃபியூச்சரிஸ்டிக்காக இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்கன்னா, 3 முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான டிசைன் கொடுக்குறோம், அண்ட் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டில் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறோம். வேறு எந்த கார்லையும் இந்த செக்மெண்ட்டில் இல்லாத ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த காரில் இருக்குது. அண்ட் அதோட கட்டிங் எஜ் டெக்னாலஜியும் இதோட இன்பில்ட் பண்ணி இந்த 3 விஷயத்தை சேர்த்து தான் இந்த காரை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கியா சைடில் இருந்து சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே இந்த காரில் இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறோம். அண்ட் இன்னைக்கு இந்த சைராஸ் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது OMRல இருக்கக்கூடிய கேபிட்டல் கியால தான். ஸோ நீங்கள் கியா காசை செக் அவுட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, முதல் விஷயம், ஒரு கார் அப்படின்னா அது என்ன செக்மெண்ட்டில் ஃபால் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? ஸோ இந்த சைராஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பேக்ட் SUV செக்மெண்ட்டில் தான் ஃபால் ஆகுது. இது வந்து ஒரு காம்பேக்ட் கிராஸ் ஓவர் SUVன்னு சொல்லலாம். ஈவன் கியாவே கூட இது வந்து ஒரு CSUV அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அந்த C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காம்பேக்ட் தான். ஸோ காம்பேக்ட் இஸ் நாட் ஸ்மால் அப்படிங்கிற ஒரு டேக்லைனையும் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா ஏற்கனவே கியாவை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட இந்த காம்பேக்ட் SUV செக்மெண்ட்டில், sub 4 மீட்டர் செக்மெண்ட்டில் ஒரு சோனட் அப்படிங்கிற ஒரு சூப்பராக சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார் இருக்குது. அண்ட் 2024 நாம் அதை பற்றி ஒரு ரீலே பண்ணியிருந்தோம். 2024 மோர் தேன் 1 lakh சோனட்ஸ் மட்டுமே சேல் பண்ணியிருந்தாங்க கியா. ஸோ அந்தளவுக்கு செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுக்கு அவங்களே ஒரு காம்படிஷனாக இந்த சிராஸை கொண்டு வராங்களே அப்படின்னு நீங்கள் கூட நினைக்கலாம். பட் மேட்ரு என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த காம்பேக்ட் இஸ் நாட் ஸ்மால் அப்படின்னு சொல்லி, அதுதான் இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டே. ஏன்னா கியா அப்படிங்கிறது ரிலேட்டிவ்லி ஒரு நியூவர் பிராண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் அதில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வரும்போது செல்டாஸோட லான்ச் ஆனாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க கிட்ட அந்த சோனட்டையும் கொண்டு வந்தாங்க. அடுத்த வருஷமே 2019 செல்டாஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்த உடனே இமீடியட்டாக சோனட்டையும் லான்ச் பண்ணிட்டாங்க. 2017 காலகட்டத்தில் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங்கை இந்தியாவில் ஸ்டார்ட்டும் பண்ணாங்க. 2019 அவங்க வந்து ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சோனட் இருக்குது, செல்டாஸ் இருக்குது. இப்போ இந்த சைராஸ் எங்கே வரும் அப்படின்னா, எஸ், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு, சோனட்டுக்கும் செல்டாஸுக்கும் நடுவில் வரும். என்ன அப்படின்னா, சோனட்டில் வந்து கொஞ்சம் கிராம்ப்டான அந்த ரியர் ஸ்பேஸ் இருக்கிறது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். ஸோ சோனட்டும் இதுவும் ஒரு sub 4 மீட்டருக்குள்ளே வரக்கூடிய ஒரு கார் தான். பட் இருந்தாலும் இதனோட லெங்த் வந்து உங்களுக்கு 3990 mm வருது. அதாவது 3.9 மீட்டர்ஸ்க்குள்ளே தான் வருது. பட் என்ன அப்படின்னா, சோனட்டுக்கும் இதுக்கும் லெங்த்தில் ஒரு 50 mm வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான ரீசன், உங்களுக்கு ரியர் ஸ்பேஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. அண்ட் இன்னொன்று, இந்த ஷேப், இது ஒரு பாக்ஸி ஷேப்புன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த பாக்ஸி ஷேப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டைலாக இல்லை அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஒதுக்கி வச்சிடலாம். ஸ்டைல் காம்பனண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய பார்வையை பொறுத்து இருக்குது. ஆனால் ப்ராக்டிகாலிட்டி அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸ், அந்த ஸ்பேசிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பாக்ஸி டிசைன் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கும். சரி, இந்த வெஹிக்கிளோடைய டிசைன் டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் ஒன்று முக்கியமானதுன்னா, இந்த சைட் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ். இதை வந்து கியா வந்து புதுசாக பேர் வச்சுருக்காங்க, ஸ்ட்ரீம்லைன் டோர் ஹேண்டில்ஸ் அப்படின்னு. பட் நீங்கள் என்ன பேர் வச்சாலும் அதனுடைய பர்பஸ் என்னவோ இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து ஆக்சுவலி ஏரோடைனமிக்கான பர்பஸ்க்காக வர்றது. பட் இந்த காரில் எந்த அளவுக்கு அது ஏரோடைனமிக் பர்பஸை சால்வ் பண்ணுது தெரியல, ஒரு ஏஸ்தட்டிக்கான அப்பீல் அப்படிங்கிறது கொடுக்குது. அண்ட் இன்னொன்று, இன்னைக்கு வரக்கூடிய கார்ஸில் எல்லாமே இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு கிடைக்குது. பட் இந்த சிராஸில் உங்களுக்கு ரியர் சீட்ஸ்லையும் உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது கூடவே உங்களுக்கு இந்த ஸ்லைடிங் சீட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபார்வர்டில் இருக்குது, அது வந்து ஃபுல்லாக பேக்வர்டில் இருக்குது. எந்த அளவுக்கான அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லைடிங்கும் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு இந்த ரிக்ளைன் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ப்ரீமியம் காரில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். எந்த அளவுக்கு ரிக்ளைன் ஆகுது தெரியுதா? அது வந்து கொஞ்சம் அப்ரேட்டாக இருக்குது, இது வந்து ஃபுல் ரிக்ளைனில் இருக்குது. ஆக்சுவலி அது கூட அப்ரேட்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு ரிக்ளைன் ஆங்கிளில் தான் இருக்குன்னு வைங்களேன். அண்ட் அது போக ஃபர்ஸ்ட் இன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, இந்த 30 இன்ச்சில் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன் பேனல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பேனராமிக் ட்ரினிட்டி ஸ்க்ரீன் பேனல்ஸ் சொல்லி சொல்கிறாங்க கியா. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு கனெக்டட் கார் நேவிகேஷன் காக்பிட் இருக்குது, ஓவர் த ஏர் அப்டேட் இருக்குது. ஸோ அது போக உங்களுக்கு கியா கனெக்ட் டயக்னாஸ்டிக்ஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் ஃபீச்சர்ஸ். பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தது, இதில் இருக்கக்கூடிய அந்த GDI இன்ஜின் இருக்குல்ல, அந்த GDI இன்ஜினில்
ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் போட்டு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அப்படி இந்த சிராஸில் உங்களுக்கு அந்த TGDI இன்ஜினில் மேனுவல் கியர் பாக்ஸோட கொடுக்குறாங்க. இந்த சிராஸில் இருக்கக்கூடிய இன்ஜின் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதில் வந்து 2 இன்ஜின் ஆப்ஷன் வருது. ஒன்று வந்து பெட்ரோல், ஒன்று வந்து டீசல் அப்படின்னு. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது இந்த டர்போ GDI பெட்ரோல் இன்ஜின். இதை வந்து கியா வந்து ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் 1 லிட்டர் TGDI இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடியது ஒரு 998cc 3 சிலிண்டர் இன்ஜின். அண்ட் அதனுடைய பவர் அவுட்புட் பார்த்தோம்னா ஒரு 120 PS பவர் 6000 RPMலையும் 172 Nm டார்க் வந்து ஒரு 4000 RPMலையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அண்ட் இந்த இன்ஜின் கூட அவங்க பேர் பண்ணியிருக்கிறது 2 கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ், ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸும் ஒரு 7 ஸ்பீட் DCT கியர் பாக்ஸும் டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷனும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இது போக நீங்கள் வந்து ஒரு டீசல் லவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கியானுடைய ரிலையபிளான அந்த டீசல் இன்ஜின் இருக்குல்ல, கியானுடைய எல்லா கார்ஸ்லையும் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின். ஸோ எஸ், அந்த 1.5 லிட்டர் CRDI VGT இன்ஜின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனுடைய பவர் அவுட் வந்து ஒரு 116 PS பவர் ஒரு 4000 RPMலையும் 215 Nm டார்க் 2750 RPMலையும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது கூட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் 6 ஸ்பீட் AT அதாவது டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஒரு விஷயம் இந்த இன்ஜின் கேபினில் நம்ம நோட் பண்ணும்போது இந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் சின்ன இன்ஜின் தான், பட் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினுக்கு வந்து கொஞ்சம் கிராம்படான ஒரு ஸ்பேஸாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது போக உங்களுக்கு இன்சுலேஷன் அப்படின்னா பானட்டு கீழே இன்சுலேஷன் எதுவுமே இல்லை. அண்ட் சைட் பேனல்ஸ்லையும் பார்த்தோம்னா பெருசாக இன்சுலேஷன் நம்மளால் பார்க்க முடியல, பட் ரியர் ஃபயர் வாலில் மட்டும் ஒரு மைனர் இன்சுலேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் இன்ஜின் மேலே அவங்க கியாக்கு வந்து நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு இன்சுலேஷன் தேவைப்படாது அப்படிங்கிற அவங்களுடைய ட்ரஸ்ட் வந்து இதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய அளவுக்கு நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிரைவ் பண்ணும்போது பார்ப்போம். அண்ட் எஸ், இப்போ முக்கியமான சப்ஜெக்ட் இந்த வெஹிக்கிளோடைய டிசைன் லாங்குவேஜுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த காருக்கு ஒரு புது டிசைன் லாங்குவேஜ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய சோனட் செல்டாஸில் இருக்கக்கூடிய டிசைன் லாங்குவேஜை விட இது வந்து டோட்டலி ஒரு நியூ டிசைன் லாங்குவேஜ். நீங்கள் டக்குன்னு பார்க்கும்போது ஏற்கனவே இப்போ கியா வந்து இந்த ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஒரு EV கார் லான்ச் பண்ணாங்களா, EV9. ஸோ அதனுடைய ஒரு சின்ன மினியேச்சர் குட்டி கார் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகலாம். பட் இந்த டிசைன் லாங்குவேஜுக்கு அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஆப்போசிட்ஸ் யுனைடெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்கும்போது இது வந்து ஒரு சின்ன கார் தான். இதனுடைய டைமென்ஷன்ஸ் பொறுத்து பார்த்தோம்னா இதனுடைய விட்த் வந்து உங்களுக்கு ஒரு 1.8 மீட்டர் தான், லெங்த் வந்து உங்களுக்கு ஒரு 3.9 மீட்டர்ஸ் அண்ட் ஹைட் வந்து உங்களுக்கு ஒரு 1.6 மீட்டர்ஸ் வருது. அண்ட் வீல் பேஸ் வந்து ஒரு 2.5 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சோனட்டோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 50 mm வந்து உங்களுக்கு வீல் பேஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ஸ்பேஸ், இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பட் டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஹெட்லாம்ப்ஸ் ரெண்டுமே வந்து இந்த வெஹிக்கிளோடைய எக்ஸ்டீரியரை ஒட்டி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சென்டரில் நல்ல ஒரு ஸ்பேஸ், ஒரு சங்கியான ஒரு பம்பர், ஒரு பிளாஸ்டிக் போர்ஷன் இருக்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். டக்குன்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு EV காரோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் வந்து அந்த டிசைன் லாங்குவேஜ். நான் சொன்ன மாதிரி அந்த ஆப்போசிட்ஸ் யுனைடெட்னு சொல்கிறாங்க இல்லையா, 2 துருவங்களையும் 2 எட்ஜில் அவங்க வந்து கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அந்த டிசைன் லாங்குவேஜ். அண்ட் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹெட்லாம்ப்ஸ். இது வந்து எப்பவுமே நம்ம இந்த ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய ஹெட்லாம்ப் ஸ்டைலை பார்த்துட்டு இருந்துட்டு இது வந்து ஒரு வெர்டிக்கல் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு ஹெட்லாம்ப்ஸ். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு 3 பாட் ஹெட்லாம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஐஸ் கியூப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஹெட்லாம்ப்ஸ். அண்ட் இது வந்து ஒரு MFR அப்படின்னு சொல்கிறாங்க. MFR ஸ்டைல்னா மல்டி ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு உள்ளே இருக்கக்கூடிய இந்த பாடில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதான் அந்த மல்டி ஃபேஸ் ரிஃப்ளெக்டர். அண்ட் இதுதான் DRL. இந்த DRLக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க, ஸ்டார் மேப் ஸ்டைல் DRL அப்படின்னு. இந்த ஸ்டார் கேசிங் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும், ஸ்டார்ஸை வந்து மேப் பண்ணுவாங்க லைன் போட்டு. ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு ஸ்டார் இருக்குது. ஸோ அதை வந்து லைன் போட்டு மேப் பண்ண மாதிரியான ஒரு ஸ்டார் மேப் டிசைன்டு DRL LED வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஃபுல் LED சிஸ்டம் தான் உங்களுக்கு வந்து இந்த ஹெட்லாம்ப்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் அப்படிங்கிறது அவாய்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் லேட்டஸ்ட் மாடலில் வர மாதிரி ஃபாக் லேம்ப்ஸ் வந்து இந்த மாடல்லையும் உங்களுக்கு வந்து கொடுக்கல. சரி, என்னதான் இது வந்து ஒரு நியூ லாங்குவேஜ் டிசைனை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாலும் கியாக்குன்னு இருக்கிறது அந்த ஒரு டைகர் நோஸ் கிரில் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் இல்லையா. பாருங்கள், அந்த சானட்டில் கூட உங்களுக்கு தெரியுதா ஒரு டைகர் நோஸ் கிரில் இருக்குது. அது எங்கடா இங்கே மிஸ்ஸிங்காக இருக்குது, சங்கியான ஒரு பிளாஸ்டிக் போர்ஷன் இருக்குது, ஒரு கலர்டு போர்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த டைகர் நோஸ் கிரில்லை வந்து சின்னதாக்கிட்டாங்க. இங்கே ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பு தெரியுதா, அதுதான் வந்து டைகர் நோஸ் கிரில்லாம். எஸ், இது வந்து டிஜிட்டல் டைகர் நோஸ் கிரில் அப்படின்னு சொல்லி கியா வந்து சொல்கிறாங்க. இந்த சின்ன ஒரு கிளாஸ் பிளாக்ல இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை தான் வந்து டைகர் நோஸ் கிரில்னுடைய ஒரு ரிசம்பிளன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அது கீழே ஒரு சங்கியான ஒரு பீஸ் ஒன்று வருது. இந்த இடம் தான் கொஞ்சம் பல்காக இருக்குது, இது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அண்ட் அது கீழே உங்களுக்கு 2 ஏர் டேம் வருது. சென்டரில் உங்களுக்கு லைசன்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன் வருது. அண்ட் இந்த ஏர் டேம்லேயே உங்களுக்கு வந்து இந்த கேமரா, ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த காரில் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா இருக்குது. ஸோ அதுக்கான ஃப்ரண்ட் கேமரா இது.
அண்ட் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது HTX Plus அப்படிங்கிற டாப் அண்ட் வேரியண்ட்டு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கில் இருக்கக்கூடியது. அண்ட் இந்த ஏர்டாமை பொறுத்த வரைக்கும் பெரிய டிசைன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கியூப் பாக்ஸஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ப்ரீதபிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிறது தான் உங்களுக்கு ரேடார் பேனல். ஸோ இது வந்து இந்த காரில் உங்களுக்கு ADAS இருக்கிறதுனால அதுக்கான ரேடார் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லோயர் பார்ட் ஆஃப் த பம்பர் வந்து உங்களுக்கு ஒரு சில்வர் கலர் ஸ்கிட் பிளேட் மாதிரி வருது. பட் அது கீழேயும் உங்களுக்கு ஒரு பிளாக் ஸ்கஃபிங் ஒன்று இருக்குது. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு நோட்டபுளான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார்ஸ் ஒரு 6 பார்க்கிங் சென்சார் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. 1, 2, 3 இந்த சைட்லையும், இந்த சைடில் இன்னொரு 3 பார்க்கிங் சென்சார் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு 6 பார்க்கிங் சென்சார்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ADAS வந்து 3 விஷயத்தை கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு ADAS வந்து ஒர்க் ஆகுது. ஒன்று இந்த ரேடார், அண்ட் இன்னொன்று இந்த பார்க்கிங் சென்சார்ஸ், அண்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த கேமரா. ஸோ இந்த 3 விஷயத்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்த ADAS வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுறதுனால அதுக்காக இவ்வளோ பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுக்க வேண்டியது ஒரு அவசியமாக ஆகுது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டோயிங் ஹூக்கு ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுதான் தட் நம்ம ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் வந்து ஃபுல்லாகவே ஒரு பம்பராகவே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஆக்சுவலி கிரில் அப்படிங்கிறது சின்னதாக மிஸ்ஸிங்காக இருக்குது. சொன்ன மாதிரி அந்த டைகர் நோஸ் கிரில்னுடைய அந்த ஸ்ட்ரிப் மட்டும் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் டைகர் நோஸ் கிரில் அப்படின்னு. அண்ட் கியானுடைய அந்த 2D லோகோ வந்து உங்களுக்கு பானட்டில் ஒரு ஸ்டிக்கரிங் டைப்பில் இருக்குது. இப்போ வந்து இந்த 2D லோகோ தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க நிறைய கார் பிராண்ட்ஸு. அது வந்து நமக்கு இப்போது குரோமில் இல்லாமல் ஒரு மாதிரி சில்வரிஷ் ஃபினிஷில் தான் இப்போது நிறைய பிராண்ட்ஸில் வந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் அது வந்து இப்போ எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். அண்ட் அடுத்ததான் இந்த பானட்னுடைய ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு கிளாம் ஷெல் பானட்னு நம்ம ப்ராப்பராக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஷெல்லுடைய ஷேப் வந்து நமக்கு இந்த பானட்டில் நல்லா கிடைக்குது. ஒரு ஃப்ளாட்டான பானட் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் மட்டும் ஒரு சின்ன ஹம்ப் இருக்குது, ஒரு 2 க்ரீஸ் லைன்ஸோட இருக்குது. அண்ட் இந்த ஃபெண்டரோட வந்து ஜாயின் ஆகிற அந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு அந்த கிளாம் ஷெல் டைப்பில் வந்து ஜாயின் ஆகுது. அண்ட் ஃபெண்டரும் வந்து உங்களுக்கு ஒரு மெட்டல் போர்ஷன் நமக்கு வெளியில் விசிபிளாக பெயிண்டடாக தெரிகிறது வந்து சின்ன ஒரு பீஸ் தான் நமக்கு வந்து விசிபிளாக இருக்குது. ஏன்னா பம்பரே வந்து உங்களுக்கு இது வரைக்கும் வந்துடுது. பம்பரை தாண்டி உங்களுக்கு அந்த ஹெட்லாம்போடைய இந்த சைடு ஸ்கஃபிங் வருது. அண்ட் இந்த ஹெட்லாம்பினுடைய டீட்டெயில்ஸ்லும் பார்த்தோம் அப்படின்னா கூட உள்ளெல்லாம் உங்களுக்கு ஒரு பிளாக் ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அது சுற்றியும் ஒரு சின்ன பிளாக் மசில் மாதிரி ரன் ஆகுது. அண்ட் இந்த வீலினுடைய கிளாடிங் இல்லை வீல் ஆர்ச்சஸ்ன்னு சொல்லலாமா, ஸோ அது வந்து நமக்கு இந்த ஒரு ஸ்கொயரிஷ் ஆர்ச் டைப்பில் இருக்குது. பட் வீல் வந்து உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கான அந்த கட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி லைட் கலர்ஸில் பார்க்கும்போது இந்த பிளாக் கலர் கிளாடிங் இருக்கிறது வந்து இந்த சைடில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் அப்படிங்கிறது கொடுக்குது. ஆக்சுவலி இந்த காரினுடைய டிசைனே ஒரு சின்ன ஒரு குவர்க்கியான டிசைன் லுக் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இது வந்து ஒரு வேகனார்னுடைய ஒரு டிசைன் லைக்காக இருக்குது, ஆர் ஈவன் உங்களுக்கு டிஃபெண்டர்னுடைய ஒரு குட்டி சைஸ் டிஃபெண்டர் மாதிரி தெரியுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து ஸ்கோடா எட்டினுடைய ஒரு சின்ன ரிசம்பிளன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இந்த பி பில்லரில். யூஸ்வலாக இப்போ வரக்கூடிய கார்ஸ்லாம் பார்த்தோம்னா A பில்லர் B பில்லர் வந்து காமனாக பிளாக் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒரு டிசைன் ப்ராசஸாக இருக்குது. ஒரு ஸ்போர்ட்டி லுக் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த காரினுடைய அந்த ஒரு லெங்க்த்தை காட்டணும், ஆர் லெங்க்த் விசிபிளாக தெரியணும் அப்படின்றதுக்காக இது டிசைன் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இந்த பி பில்லர் வந்து உங்களுக்கு பாடி கலர்லேயே வந்து உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கோடா எட்டியில் இந்த டிசைன் லாங்குவேஜை நம்ம வந்து பார்த்தோம். அண்ட் அகைன் இந்த வீலை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா வீல் வந்து உங்களுக்கு இது டாப் அண்ட் வேரியண்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு 17 இன்ச்சில் அலாய் வீல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டுவெல் டோனில் பிளாக் அண்ட் குரோம் இருக்கிற மாதிரியான அந்த ப்ரெசிஷன் கட் அலாய் வீல்ஸ் உங்களுக்கு வருது. அண்ட் இந்த வீலுடைய டிசைன் ஸ்டைலிங்கும் வந்து கொஞ்சம் குவர்க்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ள ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா? எஸ், இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து இந்த டாப் அண்டில் இருக்கக்கூடிய இந்த 17 இன்ச் அலாய்ஸில் இந்த ஷேப் வந்து கொடுக்குறாங்க. பட் அதே இது நாம இதுக்கு ஒரு வேரியண்ட் கீழே போனோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்கிற மாதிரியான ஒரு 16 இன்ச் அலாய் வீல்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. பட் அதுக்கு கீழே இருக்கிற வேரியன்ஸ் போனோம் அப்படின்னா உங்களுக்கு 15 இன்ச்சில் ஸ்டீல் வீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரியரில் பார்த்தோம்னாலும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வருது. பட் இதில் ஒரு சின்ன மேட்ரு என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து டாப் அண்ட் DCT வேரியண்ட், பெட்ரோல் DCT. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்ஸில் மட்டும் உங்களுக்கு 4 வீலுமே டிஸ்க் பிரேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் மேனுவல் வேரியண்ட்டை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் மட்டும் டிஸ்க்கும் ரியர் வந்து ட்ரம் பிரேக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் அதோட இந்த சைட் டிசைனை பொறுத்து பார்த்தோன்னா ஒரு வீல் ஹான்ச்சஸ். ஸோ இந்த வீல் ஹான்ச் ப்ரொவைட் பண்ணுறது வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் பல்கியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த பல்கி ஃபீலிங்கையும் ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயே முடிச்சிருக்காங்க. யூஸ்வலாக ஒரு மாதிரி கர்வ்டு லைன்ஸ் மாதிரி வரும். பட்
உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இடத்துல ஒரு லைன் ஒன்று வருது, இந்த இடத்துலையும் அப்படியே ஒரு பர்பண்டிகுலர் லைன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கர்வேச்சர் இல்லாமல் ஒரு லைன்டு ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கறதுனுடைய ரீசனே என்னென்னா, இது ஒரு பெரிய கார் அப்படிங்கிற ஒரு லுக் அண்ட் ஃபீல் வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனுடைய அந்த டிசைன் ஸ்ட்ரக்சர் தான் அது. ஸோ அந்த வீல் ஹான்ஸும் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கொயரிஷ் ஃபீல்லே கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த வீல் கிளாடிங்கும் உங்களுக்கு ஸ்கொயரில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஒரு ரவுண்டு எட்ஜஸ் இல்லாமல் ஒரு ஸ்கொயரி எட்ஜஸ் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இந்த டோருக்கு கீழேயும் உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் கிளாடிங் இருக்குது, அதுக்குள்ளேயும் ஒரு சில்வர் கலர் இன்சர்ட் இருக்குது. அண்ட் கீழே ரன்னிங் போர்டும் உங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் பிளாக்லேயே வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைட் மிரர்ஸ் வந்து உங்களுக்கு மோட்டரைஸ் சைட் மிரர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பாடி கலரில் இருக்குது, கீழ் போர்ஷன் வந்து பிளாக்ல இருக்குது. இதுலேயே உங்களுக்கு அந்த எல்இடியில் இண்டிகேட்டர் ப்ரொவிஷன் வந்துருது. அண்ட் இங்கே உங்களுக்கு 360 டிகிரிக்கான கேமரா வந்துருது. அண்ட் இந்த மிரர் வந்து உங்களுக்கு இப்படி காது மாதிரி டோர்லேருந்து பாப் அவுட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இங்கே உங்களுக்கு ஒரு குவார்டர் கிளாஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்பேஸ் ஒன்று வருது. ஸோ ஃப்ரண்ட் டோர்லையும் ஃப்ரண்ட் கிளாஸ்லையும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குவார்டர் கிளாஸ் ஒன்று வருது. அது போக ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் கிளாஸ். அண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் கிளாஸ்னுடைய ஓப்பனிங் ரியர் கிளாஸ்னுடைய ஓப்பனிங் வந்து சிமிலராக இருக்குது. ஒரு பெரிய டிஎல்ஓ இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ டே லைட் ஓப்பனிங் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். என்னதான் உங்களுக்கு வந்து மேலே உங்களுக்கு பேனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துருந்தாலுமே கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணலனாலும் இன்டீரியரில் உங்களுக்கு லைட்டிங் வந்து இந்த டிஎல்ஓ பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்பராக நல்ல ஒரு லைட்டிங் வந்து உங்களுக்கு இன்டீரியரில் கிடைக்கும். அண்ட் இந்த டிசைனிங்கில் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து 2 ரோ இருக்கக்கூடிய ஒரு கார் தான். பட் 3rd ரோ இருக்கிற மாதிரி எந்த அளவுக்கு ரியரில் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி செல்டாஸில் ஒரு சின்ன ஒரு குவார்டர் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு ட்ரையாங்கிள் கிளாஸ் மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவ் ஃபீலிங்கு. பட் இங்கே ஒரு பெரிய குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு 3 ரோஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி. பின்னாடி வந்து அது வந்து பூட் தான். ஸோ அதனால் ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணுன்றதுக்காக ஃபுல்லாகவே பாக்ஸி கொடுக்காம இந்த ஃப்ரண்ட் கிளாஸினுடைய அந்த லைன் வந்து அப்படியே மேலே ஏறுது பார்த்தீங்களா இந்த 3rd ரோ வரும்போது. ஸோ ஒரு ஸ்கொயரிஷாக இருக்கக்கூடிய ஒரு குவார்டர் கிளாஸ் வந்து உங்களுக்கு ரியரில் கிடைக்குது. அண்ட் ஃபியூயல் லிட் ஓப்பனிங் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த வெஹிக்கிளில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபீச்சர்ஸ் இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ். அண்ட் அது போக அப்படியே நம்ம ரூஃபுக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரூஃப் ரெயில்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். அண்ட் இது வந்து பெருசாக ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில்ஸ் மாதிரி கொடுக்கல, ஒரு பியூட்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க, ஒரு அழகுக்காக தான் வைங்களேன். அண்ட் மேலே பார்த்தோன்னா ஒரு பெரிய சைஸ் பேனராமிக் சன் ரூஃப் ஃப்ரண்ட் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியருக்கு வந்தோம்னா உங்களுக்கு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் ரிப்டு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்காக. ஸோ இந்த ரூஃப் ரெயில்லையும் இந்த ஒரு கோடாக ஒரு டிசைன் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் கிளாஸ்லையும் உங்களுக்கு ஒரு குவார்டர் கிளாஸ் ஒன்று வரதை நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இதில் ஒரு சின்ன டிசைன் லாங்குவேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பி பில்லர் வந்து உங்களுக்கு பாடி கலரில் இருக்கு. பட் இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன கர்வேச்சர் டிசைனிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்துலேருந்து இப்படி போகிற மாதிரியும், இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரியர் கிளாஸ் இப்படி போகிற மாதிரியும், சென்டரில் ஒரு பல்கியான ஒரு பி பில்லர் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு விசிபிலிட்டி எதுவும் குறைக்குதா ரியர் பேசஞ்சருக்கு அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். எனிவே நம்ம வந்து ரியர் டிசைனை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாடியிலேயே இன்டகிரேட் ஆன மாதிரியான ஒரு ரியர் ஸ்பாய்லர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபைபர் தான், பட் இருந்தாலும் அதுலேயும் வந்து ஒரு சின்ன ரிப்டு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. அண்ட் அப்படியே வந்தோம்னா இந்த ரியர் போர்ஷன் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு அந்த செல்டாஸில் பார்த்தீங்கன்னா அந்த பூட் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி கிராஸ் ஆகி அப்புறம் கட் ஆகி வர மாதிரி அந்த ஒரு ஸ்போர்ட்டி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்கல்ல. பட் இதில் பாருங்களேன், ஒரு அப்படியே ஒரு கேக்கை ஸ்லைஸ் பண்ண மாதிரி ஒரு கட்டு. இந்த கட்டு ஏன் கொடுத்துருக்காங்க? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு பாக்ஸ் ஷேப் கொடுக்கறதுனால என்ன ஆகும், இன்டீரியரில் உங்களுக்கு ஸ்பேஸ் ஜாஸ்தி ஆகும். இந்த பாக்ஸி டிசைனுக்கான ஒரு முக்கியமான பாசிட்டிவ் விஷயம் அப்படிங்கிறது ஸ்பேஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த ரியர் விண்ட்ஷீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வைப்பர் வந்துடுது, வாஷர் வந்துடுது, அண்ட் டிஃபாகர் லைன்ஸ் வந்துடுது. அண்ட் இதில் டெயில் லேம்பில் ஒரு சின்ன டிசைன் டீட்டெயிலிங் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த விண்ட்ஷீல்டை ஒட்டி ஒரு எல் மாதிரி ஷேப்பில் வருது இல்லை. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த பிரேக் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ஸ்டார் மேப்னுடைய அந்த டிசைனில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃப்ரண்ட் டிஆர்எல் இருக்கிற மாதிரியே தான் இந்த ரியர்னுடைய இந்த எல்இடி டெயில் லேம்பும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்டார் இருக்குது. ஸோ அதை வந்து மேப் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வைப்பர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கியானுடைய அந்த 2D லோகோ இருக்குது, அண்ட் சிராஸ்னுடைய அந்த 2D லோகோ இருக்குது. அண்ட் இந்த பக்கம் இது ஆட்டோமேட்டிக்ன்றதுனால உங்களுக்கு ஆட்டோ அப்படிங்கிற பேட்ஜிங்கோட கொடுத்துருக்காங்க. பட் அது போக டெயில் லேம்பில் உங்களுக்கு இந்த பிரேக் லைட் மட்டும் தானே இங்கே இருக்குது. மீதி விஷயங்கள்லாம் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. பாட்டம் போர்ஷன் ஆஃப் த பம்பரில் உங்களுக்கு பம்பர் இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது, இந்த கட்டு தெரியுதா? ஸோ இது வந்து ரியர் குவார்டர் பேனல். பட் பம்பர் வந்து உங்களுக்கு இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அண்ட் பம்பர் வந்து உங்களுக்கு பாடியோடவே இன்டகிரேட் ஆகிருக்கு. கொஞ்சம் தான் லைட்டாக தான் ஒரு அரை இன்ச் தான் வந்து வெளியில் ப்ரொட்ரூட் ஆகிருக்கு. பட் அதர்வைஸ் உங்களுக்கு வந்து பாடியோடவே இன்டகிரேட் ஆகிருக்கு. அண்ட் இதுவும் வந்து ஒரு கிளியர் லென்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல் எல்இடி தான். இதுலேயே உங்களுக்கு இன்டகிரேட்டடாக ஒரு ரிஃப்ளெக்டரும் வந்துடுது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு இந்த பிரேக் லைட்டும் இண்டிகேட்டர் ப்ரொவிஷனும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் லைட்டை வந்து இந்த இடத்துல பம்பரில் கீழே
சென்டரில் உங்களுக்கு ஒரு ரிவர்ஸ் லைட் ஒன்று ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே லைசன்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன் ஒரு பிளாக்கிஷ் பம்பர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சில்வர் கலர் ஒரு இன்சர்ட்டும் ஒன்று இருக்குது. அது கீழே மறுபடியும் பிளாக் பம்பர் வந்துருது. அண்ட் ரியர்லையும் நமக்கு 6 பார்க்கிங் சென்சார்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் 6 பார்க்கிங் சென்சார் இருக்குது, ரியர்லையும் 6 பார்க்கிங் சென்சார் இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் கேமராவை இந்த இடத்துல உங்களுக்கு மறைச்சு வச்சிருக்காங்க. அண்ட் சைலன்சர் வந்து உங்களுக்கு வெஹிக்கிளோடைய ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஏ பில்லருக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஸ்கஃபிங் ஒன்று கொடுத்து ஒரு கிளாஸ் பிளாக் மாதிரி ஒரு ஃபினிஷ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு ஒரு ஸ்லோப்பிங்கான விண்ட்ஷீல்டாக கொடுத்துருக்காங்க. 2 வைப்பர் இருக்குது, நார்மல் வைப்பர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஏடாஸ்க்கான அந்த கேமரா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கான வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் வந்து கன்சீல் பண்ணி இதுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பானட் மேலே கொடுக்கல. சரி வாங்க அப்படியே இன்டீரியர் போய் இன்டீரியர் கம்ஃபர்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரியர் டோர்னுடைய ஓப்பனிங் வந்து நல்ல வைடாக ஓப்பன் ஆகுதுங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, இந்த அப்பச்சரே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்கொயரிஷ் ஃபீல் வந்து இந்த இடத்துல இப்படி கர்வ்டாக முடிஞ்சிருந்ததுன்னா தலை வந்து மைண்ட் பண்ணி ஏற மாதிரி இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கொயர்டு அப்பச்சர், ஒரு பெரிய அப்பச்சர் இருக்கிறதுனால ஈஸியாக இன்க்ரெஸ் எக்ரெஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த டியூவல் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் இந்த இன்டீரியர் கலரிங்கில் வேரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர் ஸ்கீம் வந்து மாறுது. அது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எனிவே இது வந்து டாப் எண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு கிரேஷ் இன்டீரியர் தான் கொடுத்துருக்காங்க. கிரேல 2 கிரே காம்பினேஷன் இருக்குது, லைட் கிரே அண்ட் ஒரு டார்க் கிரே. அது கூடவே உங்களுக்கு சீட்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு இன்சர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். எனிவே இந்த டோர் பேடை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட் டச்சோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே கைப்படுற இடமும் சாஃப்ட் டச்சில் தான் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோம் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்களா, இன்னைக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம், இந்த சன் ஃபிலிம் எல்லாம் ஒட்டுற வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக உங்களுக்கு இந்த சன் பிளேட்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த இடத்துலையும் ஒரு கிளாசி கிரேல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று இருக்குது. அண்ட் இந்த இடத்துல இந்த பட்டன் நோட்டீஸ் பண்ணீங்களா? எஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் இன் ஃபீச்சர் இந்த செக்மெண்ட்லன்னு இந்த வென்டிலேட்டட் சீட்டுக்கான இந்த பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏர் கூலிங் வரதுக்கான 3 செட்டிங் ஒன்று இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்களா, ஒரு பாக்ஸி டைப்பில் ஃபினிஷ் பண்ணப்பட்ட ஒரு டோர் ஓப்பனர் அண்ட் டோர் லாக் பண்ணுறது. அண்ட் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாட்டின் ஃபினிஷ் அப்படி மாதிரி ஃபினிஷ் ஆகிருக்கு. அண்ட் இந்த பவர் விண்டோஸ்க்கான பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 4 டோருமே 1 டச் அப்பு 1 டச் டவுனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பட்டனுமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒரு லெங்க்த்தியான ஒரு பட்டனாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நிக்நாக்ஸ் வச்சுக்கிற ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் ஒரு கிராப் ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இருக்குது டோரில். இங்கேயும் வந்து ஆரஞ்சு இன்சர்ட் ஒன்று வருது. ஹார்மன் கார்டனுடைய ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். அண்ட் எனிவே இன்க்ரெஸ் பார்த்துருவோமா? ஸோ எஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அப்பச்சர் பெருசாக இருக்கிறதுனால தலையை மைண்ட் பண்ணி உட்காரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து 6'1" ஹைட்டு, எனக்கே வந்து பெருசாக ஒன்றுமே தட்டலை, ஈஸியாக உள்ள வர மாதிரி தான் ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இந்த ஃப்ரண்ட் டிரைவர் சீட் வந்து என்னுடைய டிரைவிங் சீட் பொசிஷனில் வச்சுருக்கேன். அண்ட் இந்த பேசஞ்சர் சீட் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்குது. பட் இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்களா லெக் ரூம் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு லெக் ரூம் இருக்குது. அண்ட் இந்த சீட்டு கீழே பயங்கர ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ காலை நீட்டி இப்படி கால் மேலே கால் போட்டு கூட இப்படி உட்காரலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளோர் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டு தான், ஒரு சின்ன ஹம்ப் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். பட் ஓகே, நெக்லிஜிபிள் தான், அதனால் பிரச்சனை இல்லை. அண்ட் இங்கே உங்களுக்கு 2 ஏசி வென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. 2 USB-C போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபோனை இதில் சார்ஜ் போட்டு ஃபோனை இங்கே கூட நாம் ஸ்லாட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து இந்த ஸ்மார்ட் பியூர் ஏர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு AQI இண்டெக்ஸோட வரும். ஒரு ஏர் பியூரிஃபையர் யூஸ்வலாக கீயாக கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட் கீழே உங்களுக்கு ஒரு ஏர் பியூரிஃபையர் வருது. இதில் உங்களுக்கு வந்து AQI மானிட்டரோட வரும், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் சொல்லும். இன்னொன்று, இந்த USB-C போர்ட்டுக்குள்ளே பார்த்தோம்னாலும் உங்களுக்கு இலுமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் தேடி போட வேண்டிய அவசியம் இருக்காது, ஈஸியாக வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அண்ட் இதை சுற்றியும் ஒரு கிளாஸ் கிரே இருக்குது. ஆக்சுவலி ஒரு கிரேஷ் இன்டீரியர் தான், கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் ஃபீல் ஒன்று கொடுக்குது. யூஸ்வலாக பிளாக்கே கொடுப்பாங்க ஸ்போர்ட்டிவ் ஃபீல்காக, பட் ஒரு கிரேஷ் தீம் கொடுத்துருக்கிறதுன்றது கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த ரியர் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூப்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். அதுக்கப்புறமா இந்த 2 ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு பின்னாடியும் உங்களுக்கு வந்து மேகசின் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன பவுச் ஒன்று இருக்குது இந்த பேசஞ்சர் சீட் பின்னாடி. மேபி நீங்கள் ஃபோனோ இல்லை ஏதாவது ஃபோல்டர் இருந்ததுன்னா நீங்கள் இப்படி ஸ்லைட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஃப்ரண்ட் ஹெட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதுவும் கூட கொஞ்சம் ஸ்கூப்ட் அவுட் மாதிரி பண்ணி ஒரு குவர்க்கி ஒரு ஸ்போர்ட்டி டிசைன் மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் சீட்டினுடைய விஷயங்களுக்கு வருவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கீழ் சீட் உட்கார்ற போர்ஷன் மட்டும் உங்களுக்கு வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து உங்களுக்கு இந்த சாயிற விஷயத்தில் கிடையாது. என்னதான் உங்களுக்கு பெர்ஃபரேட்டட் சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும் ஒரு யூனிஃபார்மிட்டிக்காக உங்களுக்கு சாயறதுல உங்களுக்கு அந்த வென்டிலேஷன் கிடையாது, உட்காரதுல மட்டும்தான். பட் இருந்தாலும் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும், இந்த செக்மெண்ட்டில்
இந்த ரியர் சீட்டுக்கான வென்டிலேஷன் எந்த கார்லையுமே இல்லை. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் செக்மெண்ட் தான். அண்ட் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிரே கலர் காம்பினேஷன் பார்த்தீங்களா, கீழ் போர்ஷன் வந்து டார்க் கிரேவும் மேல் போர்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு லைட் கிரேவும் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட்கான போர்ஷன் ஒன்று இருக்குது, அதில் 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் ப்ராப்பராக உங்களுக்கு அது நிற்கிது கரெக்டாக கை வச்சுக்கிற ஹைட்டில். ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டியூரபிளான விஷயங்கள் தான். அண்ட் சென்டர் பேசஞ்சருக்கு உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் கொடுக்கல, அது மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் அதர்வைஸ் 2 பேசஞ்சருக்கு உங்களுக்கு ரியரில் ஹெட் ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்களா, எந்த அளவுக்கு இந்த சீட் வந்து இன்க்ளைன் ஆகி இருக்குது அப்படின்னு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா நான் எந்த அளவுக்கு சாஞ்சு உட்காந்துருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ரிலாக்ஸ்டான பொசிஷனில் நம்ம வந்து உட்கார முடியும். அண்ட் அப்படியே என்னுடைய கால் பாருங்கள், ஃப்ரண்ட் சீட்டு கீழே எந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு படுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொசிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எப்பவுமே டிரைவர் வச்சு ஓட்டுவீங்க, சாஃப்ட்வேர் ட்ரிவனாக போவீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டாக இந்த வெஹிக்கிளில் போகலாங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த பொசிஷன். அண்ட் இந்த சீட்டை நான் இப்போ அப்ரைட் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ எந்த அளவுக்கு ஒரு அப்ரைட் பொசிஷன்லையும் எந்த அளவுக்கு ஒரு ஸ்லாண்டிங்கான பொசிஷன்லையும் வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இன்னொன்று இருக்குது, இதில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லைடு பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சீட்ஸ் நம்ம ஸ்லைட் பண்ணிக்கிற மாதிரி இந்த ரியர் சீட்டையும் நம்ம வந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நீ ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு குறையுது அண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு நீ ஸ்பேஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சீட்டில் வந்து நம்ம வந்து ஸ்லைட் பண்ணி பார்ப்போம். என்ன இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்லைட் பண்ணி முன்னாடி வந்துட்டேன். ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி இருக்குது. மேபி நீங்கள் வந்து பின்னாடி ஃபுல்லாக லக்கேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஸ்லைட் பண்ணி முன்னாடி தெளிக்கிற மாதிரி இருக்கும். ஆர் குழந்தைங்க தான் உட்காடுறாங்கன்னா நல்ல ஒரு ஸ்லைட் பண்ணி முன்னாடி வச்சுக்கலாம், பெருசாக லெக் ரூம் தேவையில்லைன்னா. பட் உங்களுக்கு லெக் ரூம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறப்போ ஃபுல்லாக ஸ்லைட் பேக் பண்ணி நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காரலாம். இதுக்கு முன்னாடி நான் காட்டின மாதிரி. அண்ட் ஹெட் ரூம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ எந்த வித பிரச்சனையும் இல்லை. அண்ட் பேனராமிக் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ஒரு நல்ல ஒரு சன்னி டேல தான் இருக்கும், பார்த்தா தெரியுதா. ஸோ இந்த ஃப்ளாப் வந்து எந்த அளவுக்கு சன்னை கட் பண்ணுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு பார்த்தா தெரியும். பெரிய அளவுக்கு சன்லைட்டும் ஹீட்டும் வந்து உள்ளே வரல, இது நல்லாவே தடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, இந்த இன்டீரியர்னுடைய டீட்டெயிலிங் பார்த்தீங்களா, இந்த ஏசி வெண்ட்னுடைய இந்த ஸ்க்ரோலரில் கூட ஒரு சின்ன ஆரஞ்சு ஆக்சென்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு டீட்டெயிலிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே இருக்கக்கூடிய அப்போல்ஸ்ட்ரி வந்து ஒரு நெட்டட் ஃபேப்ரிக்கில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு எல்இடியில் லைட்டிங் இருக்குது. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் உங்களுக்கு ஒரு லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிராப் ஹேண்டில் வந்து உங்களுக்கு கொலாப்சபிள் டைப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சைடு மட்டும் கொடுக்கல, அதர் 3 பேசஞ்சருக்கு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு தாட் ப்ராசஸில் பண்ணவங்க இந்த ஃப்ரண்ட் சீட் பெல்ட்டும் வந்து கொஞ்சம் ஹைட் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்கலாம். பட் தென் எனிவே நோ ப்ராப்ளம். ஸோ ஏர் பேக் வந்து கர்டன் ஏர் பேக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வெஹிக்கிளில் 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம சேஃப்டி பேசும்போது பார்ப்போம். இப்போ நம்ம வந்து எப்போவுமே பூட் ஃபீச்சர்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ரியர் ஃபீச்சர்ஸுக்கு போவோம். பட் இப்போ ரியர் சீட்டை பார்த்துட்டு வந்ததுக்கான காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்லைடிங் விஷயங்கள் இருக்குது. அதனால் பூட் ஸ்பேஸ் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயங்களை உங்களுக்கு காட்டணும், சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி நம்ம ரியர் சீட்டை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து இந்த பூட் ஃபீச்சர்ஸை பார்க்க வந்திருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவர்ஸ் கேமரா வந்து பூட் டோரோடவே மேலே ஓப்பன் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 எல்இடி லைட்டிங் இருக்குது, உங்களுக்கு இந்த லைசன்ஸ் பிளேட்டுக்கான லைட்டிங்கு. அண்ட் பூட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பூட் டோருக்கு வந்து 2 ஸ்ட்ரட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து ஒரு பிளாஸ்டிக் டோர் பேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே தான் மேட்ரு, இந்த பார்சல் ட்ரே பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாக சின்னதாக க்யூட்டாக இருக்குன்னு. எஸ், நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு ரிக்ளைன் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த பூட் ஸ்பேஸ் வந்து லைட்டாக காம்ப்ரமைஸ் ஆகும். ஸோ ஃபுல் அப்ரைட்டாக இருக்கும்போது இந்த அளவுக்கு இந்த ஸ்பேஸ் இருக்குது, பட் ரிக்ளைன் ஆகும்போது இந்த அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதை மேனேஜ் பண்ணி தான் இந்த பார்சல் ட்ரே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ரியரில் 3 சீட்டுக்குமே வந்து உங்களுக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இப்போ கார் மேனுஃபேக்சரர்ஸ். அண்ட் இந்த பூட் ஸ்பேஸ் இது யூஸபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர் யூஸபிளான பூட் ஸ்பேஸ். ஸோ இது வந்து இந்த மாதிரி இந்த 2 சீட்டையுமே ஃபுல் ரிக்ளைன் பண்ணியிருந்தீங்கன்னா 390 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் அதே இதை நீங்கள் வந்து ஒரு நார்மலாக இது வந்து இந்த மாதிரி நீங்கள் அப்ரைட்டாக வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 465 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஃபுல் ரிக்ளைண்டாக போனீங்க 390 லிட்டர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கூட அது வந்து ஒரு நல்ல ஒரு யூஸபிள் ஸ்பேஸ் தான் ஒரு ஹேட்ச்பேக் ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா. அண்ட் ரியர் பூட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு லைட் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷனும் ஒன்று இருக்குது. அண்ட் ஒரு கார்பெட்டிங் அப்படிங்கிறது நீட்டாக உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பூட்டுக்கு கீழே இருக்கிறது ஸ்பேர் வீல் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து அலாய் வீல் கிடையாது, ஒரு ஸ்டீல் ரிம் தான். லோயர் வேரியன்ஸில் வருதில்ல 15 இன்ச் ஸ்டீல் ரிம் அதுதான். ஸோ 195/65 R15 வந்து உங்களுக்கு டயர் சைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பேஸ் சேவர் ஸ்பேர் வீல்னு சொல்லலாம். அண்ட் அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு
டூல் கிட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீட்லி லேட் அவுட்டாக உங்களுக்கு இந்த பூட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அண்ட் ஐசோஃபிக்ஸ்க்கான டாப் டெதரிங் போடுறதுக்கான ஸ்பேஸிங்கும் உங்களுக்கு வந்து இந்த சீட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பூட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். பட் இந்த ரியர் டெயில் லேம்ப் இருக்குல்ல, இது வந்து ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு பாடியோடவும் ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு இந்த பூட் டோரோடவும் ஓப்பன் ஆகுது. எனிவே ஸோ அது அந்த டிசைன் ஸ்டைலிங்காக அப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ திங்க் நான் டயர் ப்ரொஃபைல் வந்து சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். 17 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் 215, 55, R17 தான் வந்து உங்களுக்கு இந்த டாப் எண்ணுடைய டயர் ப்ரொஃபைல். ஜேகே டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து பேட்ச் டு பேட்ச் வந்து டிஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேனுஃபேக்சரர்ஸ் எப்படி உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி தான் போடுவாங்க. அண்ட் இன்னொன்று, கியா வந்து அவங்களுடைய கார்ஸில் கியா கனெக்ட் கொடுப்பாங்க. பட் அதில் இப்போ வந்து இந்த கியா கனெக்டில் 2.0 அப்படின்னு ஒரு அப்கிரேடட் கனெக்டட் கார் டெக்னாலஜி இந்த சிராஸில் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் சீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோமா? ஸோ இந்த ஃப்ரண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4-way அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரிக் சீட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்களா, இது வந்து ஹைட் அட்ஜஸ்டர். இது மட்டும் மேனுவலாக பம்பிங் டைப்பில் கொடுத்துருக்காங்களே தவிர உங்களுக்கு இந்த சீட்டை முன்னாடி பின்னாடி தள்ளுறதெல்லாம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரு லெதரெட் மெட்டீரியல் தான், அந்த கிரேயிஷ் காம்பினேஷனில் இருக்கிற லெதரெட் மெட்டீரியல் அண்ட் ஆரஞ்சு டிஞ்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு ஹெட்ரெஸ்ட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸுக்கும் உங்களுக்கு வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூஷுவல் பொசிஷனில் உங்களுக்கு ஃபியூவல் லெட்டுக்கான ஓப்பனர் ஒன்று கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃப்ரண்ட் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் இந்த டிசைனிங்ல நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது பார்த்தீங்களா, இந்த ஒரு கிராஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இந்த டோர் பேட்ஸ்னுடைய டிசைனில் பார்த்தோம்னா கீழே பிளாக் மேலே பீஜ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து இப்படி கிராஸ் செக்ஷன் பண்ண மாதிரி ஒன்று கொடுத்து அதுலேயும் ஒரு கிளாஸ் கிரே ஒன்று கொடுத்து ஒரு குவர்க்கி டிசைனை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க எல்லா விஷயத்துலையுமே. அண்ட் நம்ம ரியரில் பார்த்த மாதிரி அந்த பாக்ஸ் டைப்பில் இருக்கிற மாதிரியான டோர் ஓப்பனர், அந்த டோர் லாக் பண்ணுறது அண்ட் ஃப்ரண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கான அந்த பட்டன் வந்து உங்களுக்கு இருக்குது. 3 ஃபேன் பொசிஷனோட இருக்குது. அண்ட் பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சிங்கை கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் லாக் அன்லாக் பண்ணுறது அண்ட் இந்த சைடு மோட்டரைஸ் மிரருக்கான அந்த டாகிள் ஸ்விட்சஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்லையும் இது வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியலையும் கொடுத்துருக்காங்க. இங்கே கைப்படுற எல்போ படுற இடமும் உங்களுக்கு இந்த லெதரேட் ஃபினிஷ்லேயே கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் இருக்குது, ஸ்பாஞ்சு. அண்ட் ஒரு சிங்கிள் ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சிங் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாஸ் கிரே ஒன்று ரன் ஆகுது. அண்ட் இந்த வாட்டர் பாட்டில் ப்ரொவிஷன் பார்த்தீங்களா, இங்கே ஒரு 1 liter வாட்டர் பாட்டில், இங்கேயும் 1 liter வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆர் மேபி ½ liter வைக்கலாம். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு இந்த கொடை வைக்கிற ஒரு ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அம்ப்ரெல்லா ஹோல்டரோடவும் இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஹார்மன் கார்டனுடைய ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இருக்குது. இங்கே ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்லாஷ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டிசைன் டீட்டெயில்ஸ்க்காக. அண்ட் இந்த ஃப்ரண்ட் டோர்லேயே உங்களுக்கு ஒரு குவார்டர் கிளாஸும் வந்து உங்களுக்கு வருது. ஃப்ரண்ட் இன்டீரியர் மேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த கார்னுடைய பிளாட்ஃபார்ம், ஸோ இது வந்து உங்களுக்கு சோனட்னுடைய பிளாட்ஃபார்மும் கிடையாது, செல்டாஸ்னுடைய பிளாட்ஃபார்மும் கிடையாது. இது வந்து ஹுண்டாய் அண்ட் கியா ஷேர் பண்ணிக்கிற அந்த எக்ஸ்டர் கார் வருதுல ஹுண்டாயில், ஸோ அதனுடைய அந்த K1 பிளாட்ஃபார்ம் தான். பட் அந்த K1 பிளாட்ஃபார்மை அப்படியே நாங்கள் யூஸ் பண்ணலை. ஸோ அதை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம்னு கியா வந்து சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கான அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எத்தனை % பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்க சொல்லலை. பட் எனிவே அது வந்து ஒரு கன்சிடரபிளான ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எக்ஸ்டர்னுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து வேறு, அது வென்யூக்கு கீழே வந்து பொசிஷன் ஆகுதுன்னு வைங்களேன். பட் இது வந்து உங்களுக்கு கேரன்ஸ் கூட செல்டாஸ் கூட எல்லாம் நிறையா ஓவர்லேப் ஆகுது. ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது, உங்களுக்கு ஸ்கோடா வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, சிம்பிளி கிளவர் அப்படின்னு. அதுக்கு நிறைய கிளவரான பிட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சென்டர் கன்சோலில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் பாட்டில் வைக்கிற இடத்துலலாம் ஒரு ரப்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரு கையிலேயே ஓப்பன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள். அண்ட் போலோலேருந்து வென்டோலேருந்து ஈவன் ரேப்பிட்லாம் இருந்ததில் இந்த 4 விண்டோவும் ஒரே பட்டனில் இறக்குற மாதிரியான விஷயங்கள். ஸோ அது வந்து இதுலேயும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கியானுடைய கீ. ஸோ இந்த கீழேயும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, இந்த கியான்னு எழுதியிருக்கா, இந்த அன்லாக் பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா க்ளோ ஆகுதா. ஸோ ஒரு லைட்டோட வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த கியானுடைய கீ. ஸோ லாக்கு அன்லாக் அண்ட் ஹோல்டு ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க பூட் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அன்லாக் பட்டனை நீங்கள் வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த 4 விண்டோவும் உங்களுக்கு ஃபுல்லாக இறங்குறத உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த ஜெர்மன் ஆர் யூரோப்பியன் கார்ஸில் பார்த்த அந்த விஷயம் இப்போ யூரோப்பியன் கார்ஸில் அவங்க விட்டுட்டாங்க. இப்போ வரக்கூடிய ஸ்லாவியா ஆர் வேர்டஸில் அந்த ஃபீச்சர் வந்து இல்லை. பட் அந்த சிம்பிளி கிளவர் விஷயத்தை இப்போ கியா வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்களில் இந்த காரில், அதுவும் சைராஸில். அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அண்ட் இப்போ நிறைய பிராண்ட்ஸ் வந்து இந்த ஒன் டச் அப் அண்ட் டவுன் வந்து டிரைவர் சீட்டு மட்டும் தான் கொடுக்குறாங்க. பட்
இந்த சிராஸில் 4 டோருக்குமே ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபீச்சரோடு கொடுக்குறாங்க. அண்ட் இன்னொன்று இந்த சிம்பிளி கிளவர் மேட்ரு ஸ்கோடா சொன்னல அந்த மாதிரி இதுலேயும் ஒன்று அடாப்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கியா. இப்போ இந்த சென்டரில் ஒரு கப் ஹோல்டர் இருக்குல்ல, இதில் வந்து 2 புஷ் பட்டன் இருக்கா. இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை பார்த்தீங்களா, இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. நீங்கள் வாட்டர் பாட்டில் வைக்கல, வேறு ஏதாவது பெரிய ஐட்டம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் இப்படி புஷ் பண்ணி உள்ளே தள்ளிடலாம். உங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கியா வந்து இப்போ யோசிக்கிறாங்கன்றது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே ஒரு கிரானுலர் ஒரு டிசைன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இந்த சென்டர் கன்சோலை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதையும் முடிச்சிருவோம். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட்டில் ஒரு பவர் பட்டன் இருக்கா. இது வந்து உங்களுக்கு இந்த AQI மானிட்டருக்கானது, அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பார்க்குறது. அண்ட் அது அந்த யூனிட் வந்து இருக்கிறதுனால இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு ரப்பரைஸ் மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் தான், நல்லா இருக்குது. அண்ட் இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் கீழேயும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பேசிங் ஒன்று இருக்குது, உள்ள கார்பெட்டிங்கோடு கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரீமியம் ஃபீலோட. இங்கே வந்து கியா அப்படிங்கிற அந்த லெட்டரிங் இருக்குது. அண்ட் சென்டர் வந்து அந்த கிரேயிஷ் மெட்டீரியல்லையும் இருக்குது. இந்த போர்ஷன் வந்து யூஸ்வலாக கிளாஸ் மெட்டீரியலில் கொடுப்பாங்க, பட் ஒரு ரப்பரைஸ்டு ஃபீலோடு கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்குது. அண்ட் இந்த கியர் நாப் வந்து ப்ரீமியமாக இருக்குது. இது வந்து அந்த 7DCT மாடலு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கு. அண்ட் இதுலேயும் வந்து இது எல்லாமே இந்த பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல் டிரைவ் எல்லாமே உங்களுக்கு இலுமினேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து இது ரப்பரைஸ் மெட்டீரியல்லையும் இது கிளாஸ் கிரே மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் கிரே மெட்டீரியல் வருது. ஒரு ஃப்ளோட்டிங்கான சென்டர் கன்சோல் மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப் அண்ட் டிசைன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் ஒன்று இருக்குது, சென்டர் கன்சோல்லையே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். அண்ட் இங்கே சென்டரில் உங்களுக்கு இன்ஜினுக்கான ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஒரு ஃபுல் ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுது. அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பாருங்கள். அண்ட் இது வந்து வந்து பார்க்கிங் சென்சாருக்கான பட்டன். அண்ட் இது வந்து ரிவர்ஸ் கேமரா, அந்த 360 டிகிரி கேமராக்கான பட்டன் ஒன்று இந்த இடத்துல சென்டரில் கொடுத்துருக்காங்க, ஹேண்டியாக இருக்குது. அண்ட் ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு ஸ்கொயர் சர்க்கிள் மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேரிங். நாம் வந்து இதை வந்து ஸ்கொயர் சர்க்கிள்னு சொல்கிறோம், பட் கியா வந்து இதை டபுள் டி கட்டுன்னு சொல்கிறாங்க. கீழே வந்து இந்த கட்டு ஃப்ளாட் பாட்டம் இருக்கிறத டி கட் ஸ்டேரிங்னு சொல்லுவாங்க. இப்போ மேலேயும் வந்து இந்த கட் இருக்கிறதுனால டபுள் டி கட் ஸ்டேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கியா ஸ்டேரிங் வந்து நம்ம சோனட் செல்டாஸில் பார்க்கக்கூடிய அந்த ரெகுலர் ஸ்டேரிங் கிடையாது. நம்ம கியானுடைய ப்ரீமியம் செக்மெண்ட்டில், அந்த EV ப்ரீமியம் செக்மெண்ட்டில் பார்க்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ஸ்டேரிங் டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு 2 ஸ்போக் சங்கியான ஒரு ஸ்டேரிங் டிசைன். அண்ட் அதுலேயும் உங்களுக்கு இந்த டியூவல் கலர் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். டார்க் கிரேவும் லைட் கிரேவும் இருக்குது. ஒரு லெதரட் ராப்டான ஒரு ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிரே கலர் ஸ்டிச்சிங்கோடவும் இருக்குது. அண்ட் இந்த கியானுடைய லோகோ வந்து சென்டரில் கொடுக்காம கொஞ்சம் ஒரு ஆஃப் செட் பொசிஷனில் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஏர் பேக்னுடைய ப்ரொவிஷன் இருக்குது. ஹார்ன், ஸோ ஒரு நல்ல ஒரு டியூவல் டோன் ஹார்ன் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஏர் ஹார்ன் மாதிரி. அண்ட் இந்த வெஹிக்கிளில் ஏடாஸ் இருக்கிறதுனால ஏடாஸ்க்கான ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்கான பட்டன்ஸ், அந்த க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸு எல்லாமே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்க்ரோலர் அண்ட் இந்த வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கான ஒரு டாக்லிங் சுவிட்ச் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இந்த ஸ்க்ரீனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே இன்னொரு முக்கியமான விஷயம், யூஸ்வலாக இந்த டிரைவ் மோடு, ட்ராக்ஷன் மோடெல்லாம் கொடுப்பாங்கல்ல, சென்டர் கன்சோலில் கொடுப்பாங்க. பட் இதில் உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ டிரைவ் மோட்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்கான தனியான டெடிகேட்டட் பட்டன். இந்த டிரைவ் மோடு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்னு இருக்குது. ஸோ அதுக்கு 3 டைப் ஆஃப் அந்த டயல் டிசைன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இங்கே இந்த ட்ராக்ஷன் மோடுக்கான பட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்னோ, மட்டு, அப்புறமா சாண்ட் அப்படின்னு 3 ட்ராக்ஷன் மோடு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே ஸ்டேரிங்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் அண்ட் எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக்குக்கான பட்டன் இங்கே தான் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் கன்சோலில் கொடுக்கல. அண்ட் ஆட்டோ ஹோல்டுக்கான பட்டன் இங்கே இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப்ஸ்க்கான லெவலர் வந்து உங்களுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே இந்த ஏசி வெண்ட் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஒரு லோயர் பொசிஷனில் இருக்குது. யூஸ்வலாக இந்த இடத்துல இருக்கும், நமக்கு இந்த கை இங்கே இடத்துல இப்படி பிடிக்கும்போது கையில் கரெக்டாக அடிக்கிற மாதிரி. பட் அது கொஞ்சம் லோயர் ஆஃப் செட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலர் ஒரு ஸ்ட்ரிப் ஒன்றும் ரன் ஆகுது. ஒரு பெரிய ஏசி வெண்ட், ஒரு லெங்க்தியான ஏசி வெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது தெரியல. எனிவே இந்த பட்டன்ஸுக்கு கீழே உங்களுக்கு இந்த ஃபியூஸ் பாக்ஸும் ஓபிடிக்கான அந்த பேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் பெடல்ஸ் மட்டும் வருது. ஒரு ஸ்போர்ட்டியாக உங்களுக்கு ரப்பர் அண்ட் குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு
ப்ராப்பரான டெட் பெடலும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டேஷ்போர்டோடைய டிசைனுக்கு வந்தோம்னா மேலே பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான டேஷ்போர்ட் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. பட் சென்டரில் உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு கிரெயின் இருக்கிற மாதிரியான ஒரு கிரெயினி டிசைன் ஒன்று உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேசஞ்சர் ஏர் பேக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கபி ஹோல் மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கர்வ்டு இன்டீரியர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே மேபி இதை ஹோல்ட் பண்ணிக்கிறதா ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஆர் ஏதாவது நீங்க ஏதாவது திங்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன QR கோட் இருக்கு. அது என்ன மேட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஏசி வென்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஒரு பார் மாதிரி ஒன்று ரன் ஆகுது. அதில் தான் ஏசி வென்ட்ஸை கன்சீல் பண்ணி கொஞ்சம் மறைச்சி வச்ச மாதிரியான ஒரு ஃபீலோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு கிளாஸ் கிரே தான். இது வந்து ஸ்கிராச் ஆகிடக்கூடாதுன்றதுனால ஒரு ஒயிட் ஸ்டிக்கரிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பிச்சிட்டோம் அப்படின்னா உள்ள வந்து உங்களுக்கு அந்த கிளாஸ் கிரே கலர் இருக்கும். யூஸ்வலாக நம்ம கார்ஸ்ல இந்த கிளாஸ் பிளாக் தான் பார்ப்போம். பட் இவங்க சிராஸ்ல வந்து இந்த கிளாஸ் கிரே வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு நிறைய பட்டன்ஸ் இருக்குது. செட்டப், மீடியா அண்ட் ஒரு ஃபேவரட் பட்டன் இருக்குது. அண்ட் வால்யூம் ஸ்க்ரோல் அப் டவுன் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்ச், மேப்பு, ஹோமுக்கான பட்டன்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு? எஸ், இந்த ஸ்க்ரீனுக்கு. ஆக்சுவலாக நல்ல ஒரு சன்னி டேல இருக்கும். கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. பட் இந்த ஸ்க்ரீன் வந்து நல்ல ஒரு விசிபிலிட்டியே கொடுக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் தான் மேட்டர் இருக்குது. இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபீச்சரில் ஒரு விஷயம். இது வந்து உங்களுக்கு ஒரு 30 இன்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு பேனராமிக் ட்ரினிட்டி ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கியா சொல்கிறாங்க. இதில் ஆக்சுவலாக 3 ஸ்க்ரீன் இன்பில்ட்டாக இருக்குது. ஒரு 12.3 இன்ச்சில் ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீனு, ஒரு 12.3 இன்ச்சில் ஒரு மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே, அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ், இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 இன்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஏர் கண்டிஷனுக்கான கண்ட்ரோலர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன். ஆக்சுவலாக இதுவுமே கூட உங்களுக்கு டச்சு தான். பட் நீங்கள் டச்சை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இதை ஆப்ரேட் பண்ணணுமா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே ட்ரைவ் பண்ணும்போது நினச்சிங்கன்னா இல்லை, உங்களுக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆப்ஷனலான ஒரு ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. ஆர் இதை கொடுக்காம இருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஒரு டம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக லோயர் வேரியன்ஸ் இந்த இடத்துல ஒரு பிளாக் டம்மி மாதிரி தான் இருக்கும். இதை வந்து யூசபிள் ஸ்பேஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்றது கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். அண்ட் எஸ், இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ்க்கான ஒரு டாகல் ஸ்விட்சஸ் டைப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஏசி கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தான் வந்து டிஸ்பிளே ஆகுது. அண்ட் சென்டரில் உங்களுக்கு இந்த ஹசார்ட் லைட்டுக்கான ஸ்விட்ச் ஒன்று உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த USB-C டைப்பில் உங்களுக்கு ஒரு சார்ஜர் இருக்குது. பட் இதுலையும் ஒரு சின்ன இனோவேஷன் என்ன, ஏன்னா நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பேட்டரி சார்ஜிங் மோடில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோனை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த USB கனெக்ஷனாக இது வந்து மாறிடும். ஸோ நீங்கள் ஃபோனை சார்ஜ் மட்டும் பண்ணணும் அப்படின்னா இந்த சார்ஜிங் மோடில் வச்சுக்கலாம். ஆர் நீங்கள் வந்து இந்த USB மோடில் நீங்கள் வந்து பாட்டு கேட்க போகிறீங்க, அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மோட சேஞ்சிங் ஆப்ஷன் இருக்குது. அது வந்து உங்களுக்கு லைட்டோட கலர் சேஞ்ச் ஆகுது. அண்ட் அது போக உங்களுக்கு இந்த பேட்டரி சார்ஜிங் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு USB போர்ட்டும் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டுக்கான ஒரு புஷ் பட்டனும் கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டும் இருக்குது. இதெல்லாம் போக உங்களுக்கு இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் இருக்குது. ஸோ இவ்வளோ சார்ஜிங் ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து இந்த 12 வோல்ட் வந்து உங்களுக்கு ஒரு 180 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன இருக்குது, உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் டாக்கோமீட்டர் ரைட் ஹேண்ட் சைட்லையும் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஏடாஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இண்டிகேட்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியுது. ரைட் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தெரியுது. ஸோ அந்த லேன் வாட்ச் கேமரா அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது 360 டிகிரி கேமராவில். அண்ட் அது போக இது ஆட்டோமேட்டிக்ன்றதுனால உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ மைனஸ் அண்ட் ப்ளஸோட இருக்குது. அண்ட் அது ஸ்டேரிங்கோடவே மூவும் ஆகுது. ஸோ நல்ல விஷயம். அண்ட் இந்த க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் சைஸ்டு க்ளவ் பாக்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது கூல்டு க்ளவ் பாக்ஸ் மாதிரி தெரியலை. எனிவே, அண்ட் இந்த ஸ்டியரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பருக்கான ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஹெட்லாம்புக்கான ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் வைப்பர்ஸில் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. அது ஏன்னு தெரில. ஏடாஸ்க்காக இவ்வளோ கேமரா, சென்சார்ஸ், ரேடார்லாம் கொடுத்துருக்காங்க. அது கூடவே சேர்த்து ஒரு சின்ன ரெயின் சென்சிங் அந்த விஷயம் கொடுத்துருக்கலாம், ரெயின் சென்சார் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இல்லை. பட் அதர்வைஸ் வெறித்தனமாக ஃபீச்சர் வந்து லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சிராஸில். எதை சொல்கிறது எதை விடுறதுனே தெரில, எவ்வளோ விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுனே புரியல. அதுக்கப்புறமா ஏம்பியன்ட் லைட்டிங். எஸ், இதில் ஒரு 64 கலர் ஏம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஏம்பியன்ட் லைட்டிங் கலர்ஸ் தேவையான்னு தெரியல, பட் இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் ஏ பில்லரில் உங்களுக்கு தெரியும், பார்த்தா தெரியுதா? ஸோ எஸ், ஒரு ட்விட்டர் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஏ பில்லரில் கொடுத்துருக்காங்க. இந்த
30-inch Trinity screen or இந்த 12.3-inch இந்த infotainment screen கூட உங்களுக்கு பேர் பண்ணியிருக்கிறது ஒரு 8 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹார்மன் கார்டனுடையது. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க இந்த ஸ்க்ரீன் மேட்டரில். ஸோ இது வந்து ஃபுல்லி டிஜிட்டலாக கொடுத்துருக்கிறதுனால இதில் உங்களுக்கு கனெக்டட் கார் நேவிகேஷன் காக்பிட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அண்ட் அதில் வந்து உங்களுக்கு டிரைவர் அசிஸ்டன்ட், கிளைமேட்டு, லைட்ஸு, டோர்ஸு, கன்வீனியன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நோண்டி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இது ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லணும்னா இதுக்கே ஒரு 1 hour வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கிளஸ்டர் எப்படி இருக்குது, ஸோ இந்த கிளஸ்டருக்கான இந்த பிரைட்னஸ்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லே அவுட்டை நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த கார்ட் ஸ்டைலெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுடைய லைக்கிங்க்கு ஏற்ற மாதிரி எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று நான் பேசணும்னு நினச்ச முக்கியமான விஷயம் வந்து இதில் வந்து இந்த OTA அப்டேட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. OTA அப்படிங்கிறது ஆன் த ஏர் அப்டேட்ஸ். இந்த ஆன் த ஏர் அப்டேட்ஸ்ங்கிறது இந்த ஸ்க்ரீனுக்கானதோ இல்லை இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்கானதோ மட்டும் கிடையாது. இதில் ஒரு 22 கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா இந்த வெஹிக்கிளில். ஸோ அதில் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த ஆன் த ஏரில் அப்டேட் பண்ணலாம். ஆர் மேபி நீங்கள் அந்த கியா கனெக்ட் யூஸ் பண்ணியோ இல்லை அவங்களுடைய அந்த கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணியோ நீங்கள் வந்து அந்த அப்டேட் ப்ரொசீஜர் வந்து கேட்டிங்கன்னா ஆன் த ஏர்லேயே அவங்களால அங்கேருந்தே அப்டேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியோட இந்த காரை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த OTA அப்டேட்ஸ்ல என்னென்ன விஷயம்லாம் முக்கியமாக பண்ண முடியும் அப்படின்னா பவர் ட்ரெயின் சிஸ்டம், அப்புறம் பாடி கண்ட்ரோல் யூனிட், அப்புறம் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீனு, அதுக்கப்புறமா இந்த மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஸ்க்ரீனு, அதுக்கப்புறமா ADAS. இந்த 5 விஷயத்தையும் ரொம்ப முக்கியமாக ஆன் த ஏர்லேயே அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் அது போக இதில் வந்து உங்களுக்கு இந்த வேக்கப் கமாண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். இந்த சென்டர் இன்சைட் ரியர் வியூ மிரரில் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஆட்டோ டிமிங்கான இன்சைட் ரியர் வியூ மிரர் தான். இதில் SOS பட்டன் இருக்குது. அண்ட் டோ ட்ரக் கூப்பிட்றதுக்கு அண்ட் கியா கனெக்ட்டுக்கான பட்டனோட உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மிரரில் ஒரு சின்ன ஒரு சென்சாரோ கேமராவோ கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் அது வந்து உங்களுக்கு இந்த வேக்கப் கமாண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்போ ரீசெண்டாக கூட இந்த மஹேந்திரானுடைய BE6 அப்புறம் அந்த XEV9E பார்த்தோம் இல்லையா, நம்ம கண் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பீப்பரோ ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்ல, அந்த விஷயம் வந்து இதில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கியா கனெக்ட் இருக்குல்ல, இதில் வந்து இன்னொரு விஷயத்த எம்பெட் பண்ணியிருக்காங்க. கியா கனெக்ட் டயக்னாஸ்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ கியா கனெக்ட் மூலமாக இந்த வெஹிக்கிளோடைய டயக்னாஸ்டிக்ஸையும் செக் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் மல்டிலிங்குவல் VR கமாண்ட்ஸ், ஸோ அதுவும் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கால் சென்டர் அசிஸ்டட் நேவிகேஷன், ஒருவேளை நீங்கள் இதில் இருக்கக்கூடிய நேவிகேஷன் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கோ, இல்லை கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கோ, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து கியானுடைய அந்த கால் சென்டருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் வந்து நேவிகேஷன் எப்படி போகணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் நேவிகேஷன் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயமும் இருக்குது. அண்ட் வாய்ஸ் கண்ட்ரோல்டு விண்டோ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கண்ட்ரோல்லேயே அந்த விண்டோ ஏற்றலாம் இறக்கலாம் போல இருக்குது. அண்ட் ஃபைண்ட் மை கார் வித் சரௌண்ட் வியூ மானிட்டரோடவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய டிஜிட்டல் டெக் விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கொஞ்சம் நோண்டி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கடைசியாக அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ், அது ரொம்ப முக்கியம் இல்லையா, எனக்கு ஒரு கார் பை இருக்குது. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இந்த சிராஸ் வந்து உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க எல்லா மாடல்ஸ்லையும். அண்ட் 360 டிகிரி கேமரா வந்துடுது, ADAS வந்துடுது. அண்ட் அது போக உங்களுக்கு ABS, EBD அண்ட் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இதெல்லாமே கொடுத்துட்றாங்க. எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக்கு, அப்புறம் இந்த ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனு, அப்புறம் இந்த ADAS. இந்த ADASல நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ADAS லெவல் 2 ஃபீச்சர்ஸோடு இருக்கிறது. அண்ட் அதில் வந்து உங்களுக்கு 16 ஃபீச்சர்ஸ் வந்து இன்பில்ட்டாக இந்த காருக்கு கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங்கு, ஃபார்வர்ட் கொலிஷன் அசிஸ்ட்டு, அப்புறம் அந்த லேன் கீப் அசிஸ்ட்டு, அப்புறம் ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு புதுசாக ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அது என்னன்னு உங்களுக்கு தெரியும், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் தான் ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோல்னு கியா வந்து கூப்பிடுறாங்க. ஸோ அந்த விஷயம் இருக்குது. அண்ட் பிளைண்ட் வியூ மானிட்டர் உங்களுக்கு நான் காட்டினேன். அண்ட் ஹை பீம் அசிஸ்ட், அது வந்து எதிரில் வர்ற கார் வருதுன்னா அது சென்ஸ் பண்ணி லோ பீம் ஆக்கும் நீங்கள் ஹை பீமில் இருந்தீங்கன்னா. அண்ட் கார் பாஸ் பை ஆனதுக்கப்புறமா மறுபடியும் அது வந்து ஹை பீம் ஆக்கி விடும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இந்த ADASோட இன்பில்ட்டாக உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இந்த சைராஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஜராக 6 வேரியன்ட்ஸ்லையும் 8 கலர் ஆப்ஷன்லையும் கொடுக்குறாங்க. அண்ட் இதனுடைய ப்ரைஸிங் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 8.99 சொல்லியிருக்காங்க. 9 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்களேன். அண்ட் இது வந்து ஒரு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான். ஸோ டாப் அண்ட் வேரியண்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 17 lakhs கிட்டக்க வருது. அண்ட் இந்த ஃப்ரண்ட் சீட் வந்து கம்ஃபர்ட் ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. ஒரு 20 minutes உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நல்ல ஒரு சைட் போல்ஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீட் வென்டிலேஷன் வந்து சூப்பராக இருக்குது. இந்த சன்னி டேக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்குது. அண்ட் இந்த பேசஞ்சர் சைடு சன்வைசரில் உங்களுக்கு ஒரு மிரர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவர் சைடு சன்வைசரில் ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. மிரர் எதுவும் கிடையாது. அண்ட் சென்டரில் உங்களுக்கு இந்த லைட் ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. LED உங்களுக்கு ஸ்பாட் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க.
அண்ட் இந்த கன்சோலே வந்து கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு கன்சோலாக தெரியுது. அண்ட் பேசஞ்சர் ஏர் பேக் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான அந்த ஃபெசிலிட்டியோடு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கூலிங் கிளாஸ் வைக்கிறதுக்கு, ஒரு சன் கிளாஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அண்ட் இது வந்து உங்களுக்கு இந்த சன்ரூஃப் தெரியுதா? எஸ், சன்ரூஃப்னுடைய ஃப்ளாப் ஓப்பன் பண்ணுறது அண்ட் சன்ரூஃபே ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த பட்டன். அண்ட் இப்போ சரியான வெயிலாக இருக்குது, அதனால் நான் சன்ரூஃபை க்ளோஸே பண்ணிடுறேன். அண்ட் எந்த அளவுக்கு லைட்டிங் உள்ள வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, வாங்க ஒரு டிரைவ் எடுத்து பார்த்துடலாம். கார் ஓட்டுறீங்கன்னா சீட் பெல்ட்டும், பைக் ஓட்டுறீங்கன்னா ஹெல்மெட்டும் மேண்டேட்டரியா போடுங்க. போலீஸ் நம்மள பிடிப்பாங்களேன்றதுக்காக இல்லாம நம்மளுடைய சேஃப்டிக்காக உணர்ந்து போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம டிரைவர் சீட்ல ஏறி உட்கார்ந்த உடனே பானட் விசிபிலிட்டி இந்த கார்ல நல்லாவே இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 80-85% வந்து பானட் வந்து நல்லா விசிபிளா தெரியுது. ஒரு ஃபிளாட்டான பானட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லெங்க்தியான பானட் கிடையாது, பட் இருந்தாலுமே கூட உங்களுக்கு பானட் விசிபிலிட்டி நல்லா இருக்கு. ஸோ புதுசா டிரைவ் பண்றவங்களுக்கு கார்னர்ஸ் கட் பண்றதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ட் சீட் கம்ஃபர்ட் டிரைவர் சீட்ல கண்டிப்பா நான் சொல்லி அவனை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நல்ல ஒரு போல்ஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் வென்டிலேஷன் இருக்கு, நல்ல கம்ஃபர்டபுளா, நல்ல ஒரு பிரீமியமான ஒரு சீட்டிங் பொசிஷன்ல உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுள் சீட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பெடல் பொசிஷன் நல்ல ஒரு டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் லெக்கை நம்ம நல்லா வந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பெடல்ஸுமே வந்து இந்த ரப்பரைஸ்டு விஷயம் கொடுத்துருக்கிறதுனால நல்ல ஒரு கிரிப்பும் ப்ரொவைட் பண்ணுது. பெடல் பொசிஷனும் ஓகே தான். அண்ட் நாம் இன்னைக்கு ஓட்டுறது வந்து ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் தான். அண்ட் இந்த டேஷ்போர்டு வந்து கொஞ்சம் டீப்பான டேஷ்போர்டு தான், கொஞ்சம் பெரிய சைஸான ஒரு டேஷ்போர்டு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த ட்ரினிட்டி பேனராமிக் ஸ்க்ரீனும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விசிபிளான பொசிஷனில் தான் இருக்குது. அண்ட் சன்லைட்டுக்கும் அந்த ஸ்க்ரீன் வந்து நல்லா தான் விசிபிளாக இருக்குது, நல்ல ஒரு கிளாரிட்டியோட தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், இந்த கிளாரிட்டி பற்றி பேசும்போதே சொல்லிடுறேன். இந்த காரில் இருக்கக்கூடிய கேமராஸ் அண்ட் இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளே சூப்பர் கிளாரிட்டியில் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். நல்ல குவாலிட்டி கேமராஸும் ஸ்க்ரீனும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல விசிபிளாக இருக்குது. அண்ட் ரிவ்யூ பண்ணும்போது நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம், இந்த ஸ்டேரிங்கில் உங்களுக்கு டில்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. போத் ரீச் அண்ட் ரேக் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஆனால் மேனுவலில் தான் கொடுத்துருக்காங்க, அதனால இன்னும் பிரச்சனை இல்லை. பட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்கன்றது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இன்னைக்கு வந்து நம்மளால சிட்டி டிரைவிங் அப்படிங்கிறத நம்மளால இன்னைக்கு பண்ணி பார்க்க முடியுது. ஸோ இந்த டிரைவில் நாம நோட்டீஸ் பண்ண விஷயங்கள் அப்படின்னா, ஸ்டேரிங் ஃபீல் வந்து கிரேட், சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் தான். பட் என்னதான் இருந்தாலுமே அந்த எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங்கில் அந்த ஒரு சின்ன ஒரு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து நல்லா ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் யூட்டன் போடும்போதும் அந்த ரீசென்டர் ஆகிற விஷயங்கள்லாம் ப்ராப்பராக இருக்குது. அண்ட் இன்னொன்று, இது வந்து ஒரு சிங்கிள் ஃபிங்கரில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டியரிங் தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங். ஒரு விஷயம் வந்து புதுசாக வரும், அதுக்கப்புறமா கொஞ்சம் இயர்ஸ் ஆக ஆக அதை நாம் செய்ய அதில் கொஞ்சம் விஷயங்கள்லாம் இன்புட் எல்லாம் கொடுத்து அது வந்து ஒரு பெட்டர்மெண்ட் பண்ணி ஒரு மேக்ஸிமம் ஒரு நல்ல ப்ராடக்டாக பண்ணுவாங்க தெரியுமா? அப்படிதான் இந்த எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் வந்து ஒரு 15-20 இயர்ஸில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வந்து சூப்பர்பாக கேலிபிரேட் பண்ணியிருக்காங்க கியா. அதுவும் இந்த சிராஸில் நல்ல ஒரு கேலிபிரேஷன் இருக்குது இந்த ஸ்டியரிங்கை பொறுத்த வரைக்கும். சிட்டி டிரைவிங் வந்து ஈஸியாக மேனுவர் பண்ணி போகலாம். டிராஃபிக்லலாம் எவ்வளோ பெரிய கார் ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இல்லை. பட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு சப் 4 மீட்டர் கார் தான். பட் இருந்தாலுமே ஒரு பெரிய கார் ஓட்டக்கூடிய ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. இதனுடைய அந்த பாக்ஸி லுக்கு அண்ட் இன்டீரியரு எல்லாமே வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கேபினில் உட்காந்து டிரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் இந்த இன்டீரியர்னுடைய அந்த கலர் சாய்ஸஸும் வந்து அவங்க வந்து ஒரு லைட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிரே காம்பினேஷனில் ஒரு லைட் கிரேவும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுனால ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கேபினில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் எனக்கு ஒரு சின்ன விமர்சனம் அப்படின்னா, இந்த காரில் ஒரு ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு அதில் ஒரு அபிப்பிராயம் இல்லை. பட் அது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஏரோடைனமிக்கான ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் சிராஸ் மாதிரியான ஒரு பாக்ஸி லுக்கிங் காரில் ஏரோடைனமிக்ஸுக்கு இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு லுக்குக்காகவும் ஒரு ஃபேன்சி ஃபீச்சராகவும் தான் கொடுத்துருக்காங்கன்றதை நான் எடுத்துக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த சிராஸை பொறுத்த வரைக்கும் நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறது, சஸ்பென்ஷன் சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து எந்த அளவுக்கு ஹை ஸ்பீடில் அந்த ரிஜிடிட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியல. பட் சிட்டி ஸ்பீட்ஸில் பாட் ஹோல்ஸை சோக் பண்ணிட்டு போகிறதெல்லாம் சான்ஸே இல்லை, வித் ஈஸாக போகுது. அண்ட் இந்த சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மெக்ஃபர்சனும் ரியரில் உங்களுக்கு கப்புள் டார்ஷன் பீம் வித் காயில் ஸ்ப்ரிங்கும் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் அதனுடைய கேலிப்ரேஷனும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த பெட்டர் பேட்டரான ரோட்டில் ஓட்டும்போது அந்த ஜோல்ட்டிங் எல்லாம் வந்து பெருசாக எனக்கு வந்து உள்ளே வந்து கடத்திட்டு வரல. நல்ல ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இந்த சஸ்பென்ஷன் எனக்கு கண்டிப்பாக கொடுக்குது. அண்ட் இன்னொரு பாயிண்ட் நோட்டபுளான விஷயம்,
இந்த ஏ பில்லர் வந்து தின்னான ஒரு ஏ பில்லர் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த குவார்டர் கிளாஸும் வந்து வருது. இந்த சைட் மிரர்ஸ் வந்து உங்களுக்கு டோரில் வந்து பாப் அவுட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால அதில் ஒரு குவார்டர் கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஏ பில்லரும் தின்னாக இருக்குது. ஸோ அதனால் என்ன, பிளைண்ட் ஸ்பாட்டே நமக்கு இல்லை ட்ரைவ் பண்ணும்போது, கட் பண்ணும்போது. ஸோ இது வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது வந்து இன்றைக்கி நான் ஓட்டுறது ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டு. ஸோ இதில் வந்து ஏடாஸ் இருக்குது. ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது இதில் லெவல் 2ல் அதுவும் உங்களுக்கு 16 ஏடாஸ் ஃபீச்சர்ஸோட இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் மற்ற வெஹிக்கிளில் 10 to 12 ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து 16 ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு லெவல் 2 ஏடாஸில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஏடாஸ் அப்படிங்கிறது எனிவே உங்களை வந்து உங்களுடைய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சேஃப்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான். பட் அதை முழுமையாக அதை நம்பியே டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம். அது வந்து நமக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் இந்த ஏடாஸை பற்றி பேசும்போது இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட்லையும் ரியர்லையும் உங்களுக்கு வந்து 6 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட ஃப்ரண்ட்டில் ஒரு ரேடாரும், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு கேமராவும் இருக்குது. இந்த சென்சார்ஸை பற்றி பேசும்போது இந்த ஏடாஸ் இருக்கிற மாடலில் மட்டும் உங்களுக்கு 6 சென்சார்ஸ் வரும். ஏடாஸ் இல்லாத மாடலில் உங்களுக்கு அந்த பார்க்கிங் சென்சாருங்கிறது 4 தான் வரும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் இந்த இன்டீரியர் கேபினை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ப்ரீமியமான மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஷியஸான ஃபீல் இருக்குது. அண்ட் இன்டீரியர் கலர்னுடைய காம்பினேஷன் இதில் ஒரு சின்ன ஒரு கிமிக் ஒன்று பண்ணியிருக்காங்க. எப்போவுமே அந்த கொரியன் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ஒரு குட்டி கிமிக்ஸ் ஒன்று பண்ணுவாங்க. ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷனோட இன்டீரியர் தீம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த காரில், இந்த சிராஸில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 6 வேரியண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் உங்களுக்கு இந்த ஹெச்டிகே ஆப்ஷனல் அப்படிங்கிற வேரியன்ஸ் போனீங்கன்னா பிளாக் அண்ட் கிரே, அதாவது செமி லெதரெட்டில் உங்களுக்கு வந்து ஆரஞ்சு ஆக்சன்ஸோட உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே இது நீங்கள் ஹெச்டிகே ப்ளஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு ப்ளூ கலர்லையும் அண்ட் கிரே செமி லெதரெட்லையும் உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அதில் ஒரு மின்ட் கிரீன் ஆக்சன்ஸோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அது போக நீங்கள் ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸ் அண்ட் ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸ் ஆப்ஷனல் அப்படிங்கிற டாப் அண்ட் வேரியன்ஸ் போனீங்கன்னா கிரே லெதரெட் வித் ஆரஞ்ச் ஆக்சன்ஸ், அதான் நம்ம இந்த வெஹிக்கிளில் பார்த்தோம் இல்லையா, அந்த கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு இன்டீரியர் சீட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வேரியன்ட் செலக்ட் பண்ணும்போது இந்த விஷயங்கள் இன்டீரியர்னுடைய கலரும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதையும் ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்று நான் நோட்டபுளாக பார்த்த ஒரு விஷயம், இந்த அவுட் சைட் ரியர் வியூ மிரர்ஸ் இதனுடைய சைஸ் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்குது. அண்ட் நல்ல விசிபிலிட்டியும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் இன்டீரியர் ரியர் வியூ மிரரும் உங்களுக்கு ஆட்டோ டிமிங்கில் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டும் வந்து நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்கிறதுனால நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்குது, நல்ல டிஎல்ஓ இருக்குது. பெருசாக பிளைண்ட் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. இந்த சென்டர் பி பில்லர் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்குது. பட் அது வந்து நமக்கு டிரைவிங்க்கு எந்த விதமான ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டும் ப்ரொவைட் பண்ணலை. அண்ட் இந்த வெஹிக்கிளோடைய ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 45 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஜின் ஸ்பெக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது கியா வந்து ஸ்மார்ட் ஸ்ட்ரீம்னு கூப்பிடுற அந்த 1 லிட்டர் டர்போ ஜிடிஐ இன்ஜின், டிஜிடிஐன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் தான், பட் டர்போவோட இருக்குது. ஒரு டைரக்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜின். ஸோ இதனுடைய பவர் அவுட்புட்னு பார்த்தோன்னா ஒரு 120 ஹார்ஸ் பவரும் 172 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த 120 ஹார்ஸ் பவர் உங்களுக்கு 6000 RPMல கிடைக்கும். அண்ட் 172 நியூட்டன் மீட்டர் டார்க்ன்றது ஒரு 4000 RPMல கிடைக்கும். அண்ட் ஒரு பெட்ரோல் இன்ஜின் 3 சிலிண்டர் இன்ஜினுக்கு 172 நியூட்டன் மீட்டர் டார்க்ன்றது கொஞ்சம் ஹையர் சைடு தான். ஸோ ஒரு பெட்டரான ஒரு டார்க்கியான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் அந்த 3 சிலிண்டருக்கான வைப்ரேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் உங்களுடைய மைண்டில் இருந்தது அப்படின்னா, வைப்ரேஷன்ஸை சூப்பராக கண்டெயின் பண்ணியிருக்காங்க. இது 3 சிலிண்டர் இன்ஜின் நீங்கள் வந்து பானட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியுது. அதர்வைஸ் ஐட்லிங்லேயோ ரன்னிங்லேயோ நமக்கு எந்த விதமான நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபீல் பண்ண முடியல. சூப்பராக கண்டெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் பானட் ஓப்பன் பண்ணி இன்ஜின்ஸ் போய் காட்டும்போது கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பெரிய அளவுக்கு ஆனால் அந்த இன்சுலேஷனுங்கிறது அவங்க கொடுக்கல. அப்படி இருந்துமே இந்த இன்ஜின் வந்து அந்த அளவுக்கு ரிஃபைண்டாக இருக்குது. கியா வந்து அந்த இன்ஜின் மேலே அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சு இன்சுலேஷனே இல்லாமலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ வைப்ரேஷன் நில்லாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த இன்ஜினோட இந்த வெஹிக்கிளில் அவங்க பேர் பண்ணி கொடுத்துருக்கிறது ஒரு 7 ஸ்பீட் டிசிடி டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசிடினுடைய அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு ஸ்மூத்தான ஷிஃப்டிங் அப்படிங்கிறது ப்ராப்பராக இருக்குது. இந்த இன்ஜின் கூட சூப்பராக பேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா இந்த இன்ஜினும் சரி, இந்த கியர் பாக்ஸும் சரி, இந்த பேரிங்கும் சரி, நல்ல ஒரு ப்ரூவனான இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ். ஏற்கனவே ஹுண்டாய் அண்ட் கியாவில் இந்த இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் வந்து நிறைய கார்ஸில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ரிலையபிளான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக வவுச் பண்ணலாம். அண்ட் இன்னொரு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிராஸில் உங்களுக்கு இந்த 1 லிட்டர் டிஜிடிஐ இன்ஜினில் உங்களுக்கு
6 ஸ்பீடில் மேனுவல் கியர் பாக்ஸும் கொடுக்குறாங்க. அது வந்து உங்களுக்கு வேறு ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம். இந்த சிராஸில் உங்களுக்கு மேனுவலில் கிடைக்குது. ஸோ இந்த டைரக்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜினை வித் மேனுவல் கியர் பாக்ஸோட கொஞ்சம் என்தூசியாஸ்டிக்காக ஓட்டக்கூடிய ஒருத்தர் உங்களுக்கு ஆப்ஷனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷனும் இந்த சிராஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அண்ட் இந்த வெஹிக்கிளோடைய த்ராட்டில் ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லீனியரான ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் தான். கண்டிப்பாக இதே இன்ஜின் தானே மற்ற காரில் இருக்குது அப்படின்னாலும் கொஞ்சம் டியூனிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டியூனிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி யூசேஜுக்காக ஒரு ஸ்பேஸை மைண்டில் வச்சு டிசைன் பண்ண கார் அப்படிங்கிறதுனால இதுக்கான ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப லேக் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஒரு லீனியரான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பட் ஒரு ஃபாஸ்ட் பிக்கப் வேணும்னாலும் நம்மளால் பேங் ஆன் பண்ணி நம்மளால் அதை பிக்கப் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் பிரேக்ஸை பொறுத்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் வெர்ஷன்ஸில் உங்களுக்கு 4 வீலுமே டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு நான் ஓட்டிகிட்டு இருக்கிற வெஹிக்கிள் வந்து 4 வீல் டிஸ்க் பிரேக் இருக்கிறது. பட் மேனுவல் வெர்ஷனில் அவங்க வந்து ரியரில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸும் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன பேரிட்டி அப்படிங்கிறது இருக்குன்னு வைங்களேன். எனிவே பிரேக்ஸ் வந்து நல்ல ஒரு பஞ்சியான பிரேக்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்பீடை நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியல. பட் ஸ்லோயர் ஸ்பீட்ஸ்லையுமே நல்லா தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பெரிய அளவுக்கு இந்த சஸ்பென்ஷன் வந்து சாஃப்டாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு நோஸ் டைவ் மாதிரி இருக்கான்னா சிட்டி ஸ்பீட்ஸில் நோஸ் டைவ் எல்லாம் நம்மளால் பெருசாக ஃபீல் பண்ண முடியலை. இந்த சிராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இது வந்து பெஸ்ட் ஆஃப் சோனட் அண்ட் செல்டாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கியா வந்து இந்த அவங்களுடைய ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள்லாம் சொல்கிறாங்கல்ல அதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது அடுத்த ப்ராடக்ட் விடும்போது அதெல்லாம் கரெக்ட் பண்ணி விடுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த சிராஸில் மூலமாக நம்ம வந்து உணரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சோனட்டில் வந்து ரியர் சீட்டில் வந்து ஸ்பேஸ் இல்லைன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதை வந்து உங்களுக்கு இந்த சிராஸ் வந்து சால்வ் பண்ணுது. அதே சப் 4 மீட்டர் தான். சோனட்டை விட இது வந்து ஒரு 50 mm தான் உங்களுக்கு வீல் பேஸ் அதிகம். பட் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து நான் ரிவ்யூவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு நான் வந்து ஒரு ரிலாக்ஸ்டான பொசிஷனில் ரியர் சீட்டில் உட்கார முடியுதுங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு செல்டாஸோடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் செல்டாஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் உங்களுக்கு இதில் போட்டு கொடுத்துருக்காங்க. பேனோராமிக் சன்ரூஃபாக இருக்கலாம் அண்ட் இந்த ஏடாஸ் மாதிரியான லேட்டஸ்ட் டெக்காக இருக்கலாம் அண்ட் இந்த பேனோராமிக் ஸ்க்ரீனு அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ டெக்கு அண்ட் உங்களுக்கு ஸ்பேஸ் ரெண்டும் சேர்த்தாப்புல வேணும் அப்படின்னா இதுதான் கண்டிப்பாக ஒரு காம்பினேஷனாக கொடுக்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார் வந்து இந்த சிராஸ் வந்து உங்களுக்கு யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் ட்ரிவனாக ஓட்டுவீங்க, எப்பவுமே ஒரு டிரைவர் வச்சு ஓட்டுவீங்க, பின்னாடி சீட்டில் ரிலாக்ஸ்டாக உட்காந்து போகக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கார் வந்து சூப்பராக சூட் ஆகும். ஆர் அதர்வைஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேமிலியில் உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபீச்சர் லோடடாக எதிர்பார்க்குறாங்க, அவங்கள என்கேஜ் பண்ணுற மாதிரியான ஸ்க்ரீன்ஸ் இருக்கணும் அண்ட் ஒரு வென்டிலேஷன் சிஸ்டம்லாம் இருக்கணும் சீட்ஸில் அண்ட் உங்களுக்கு ஸ்பேஸும் வேணும், ரியர் சீட்டில் உட்காந்து விளையாடிட்டே வருவாங்க பசங்க, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கார் உங்களுக்கு செட் ஆகும். பட் அதே சமயத்தில் அட் டைம்ஸ் நீங்கள் வந்து செல்ஃப் டிரைவிங்கும் பண்ணுவீங்க, ஒரு ஸ்போர்ட்டியான பர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸும் போட்டு தான் இந்த கார் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாக்ஸி லுக்கில் இருக்குது, ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்போர்ட்டி பர்ஃபார்மன்ஸ் இந்த கார் கொடுக்காது அப்படின்னு அர்த்தம் இல்லை. மற்ற கியா ப்ராடக்ட்ஸில் வரக்கூடிய அதே இன்ஜின் கியர் பாக்ஸ் காம்பினேஷன்ஸோடவே தான் இந்த காரும் கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஒரு டியூனிங் லெவலில் லைட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து ரொம்பவும் ஒரு நெக்லிஜிபிளான டிஃப்ரென்ஸ் தான் வைங்களேன். ஸோ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ட்ரைவனாக யூஸ் பண்ணுறீங்கனாலும் இந்த வெஹிக்கிள் செட் ஆகும், செல்ஃப் டிரைவிங்காக யூஸ் பண்ணுறீங்கனாலும் செட் ஆகும். ஒரு ப்ராப்பரான ஒரு 4 people இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்பர் கார் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் இது வந்து நீங்கள் ஹெவியாக ட்ரைவ் பண்ணுற ஒரு ஆளாக நிறைய கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் டீசல் ஆப்ஷனோடவும் கொடுக்குறாங்க. ஸோ கியானுடைய அந்த ப்ரூவன் 1.5 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜினோடவும் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இனிமேல் லான்ச் ஆகக்கூடிய கார்ஸ் எல்லாமே சேஃப்டியை ஒரு முக்கியமான ப்ரையாரிட்டியாக வச்சு தான் டிசைனே பண்ணுறாங்க. ஸோ இந்த காரும் உங்களுக்கு சேஃப்டியில் எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் இன்பில்ட்டாக போட்டு தான் கொடுக்குறாங்க. 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. அண்ட் இந்த கார் வந்து பாரத் என்கேப்புக்கு அனுப்பியிருக்காங்க கியா. அதனுடைய ரிப்போர்ட் வந்து கூடிய விரைவில் வந்துடும். அண்ட் 5 ஸ்டார் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா இந்த என்கேப்பினுடைய ப்ரோட்டோகால் படி பார்த்தோம்னா இந்த பாசிவ் ஃபீச்சர்ஸ் அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம், இந்த K1 பிளாட்ஃபார்ம் வந்து Hyundai எக்ஸ்டரில் யூஸ் பண்ணுற அதே பிளாட்ஃபார்ம் தான். பட் இவங்க வந்து அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் ரிஜிடிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக 5 ஸ்டார் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வெஹிக்கிள் ஆன் பண்ணும்போது எப்படி ஒரு ஸ்வைப் அப் பண்ணுதோ, ஆஃப் பண்ணும்போது இப்படி ஒரு கிராஃபிக்ஸு கியா, அதுக்கப்புறமா இந்த ட்ரிப் டேட்டாவோட உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் ஆஃப் ஆகுது ஒரு மியூசிக்கோட. ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சரா, பாய்.